Hello students, good evening. Voice audible இருக்கா? வாய்ஸ் audible இருக்குல்ல? வீடியோ மட்டும் கொஞ்சம் டல்லா இருக்கும். ஸோ பிரைட்னஸ் மட்டும் கொஞ்சம் ஏற்றிக்கோங்க. நம்ம இந்த லைட்டு ஃபியூஸ் ஆயிடுச்சு. மெயின் லைட் போடுவோம்ல, ஷூட்டிங் லைட்டு, அது ஃபியூஸ் ஆயிடுச்சு திடீர்னு. ஸோ பிரைட்னஸ் கொஞ்சம் ஏற்றிக்கோங்க ஃபோனில். குட் ஈவினிங், குட் ஈவினிங். ரிஷி தவான் குட் ஈவினிங். ரீப்பர் கேம்ஸ் குட் ஈவினிங். சுதாகர் ராமசாமி குட் ஈவினிங். செல்வா எஸ் குட் ஈவினிங். ஜெய். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட். சரி, ஓகே. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, we going to complete limits in one shot. So this video will take very long time. ஓகேவா? I think it will take minimum 4 to 5 hours. கரெக்டாக போனோம் அப்படின்னா 4 ஹவர்ஸ்ல முடிச்சிடலாம். நீங்கள் டவுட் நிறைய கேட்டீங்க அப்படின்னா it will take 5 hours. I hope I can finish within 4 hours. Within 4 hours-குள்ள I'll try to finish. ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, we will introduce what is limits. நான் ரொம்ப டீட்டெயிலா பேச விரும்பல. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி வந்து லிமிட்ஸ்னா என்னன்றத டீட்டெயிலா போட்டாச்சு. என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் கோர்ஸ் மாதிரி நீங்க பாருங்க அத. ஓகேவா? தெரியலனாலும் பிரச்சனை கிடையாது. ஐ டீச் ஃப்ரம் பேசிக்ஸ். ஸோ முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, லிமிட்ஸ்னா என்னன்றத பேசிக் டெஃபினிஷன் பார்ப்போம். அப்புறம் வந்து ஹவு டு எவாலுவேட் லிமிட்ஸ் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல லிமிட்ஸ்னா என்ன, ஹவு டு எவாலுவேட் லிமிட்ஸ். ஸோ நம்ம மேஜரா பார்த்தீங்க அப்படின்னா, we will evaluate limits using 3 methods. ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா, ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா அண்ட் வித் ஹெல்ப் ஆஃப் சீரீஸ் எக்ஸ்பான்ஷன். இது ஃபர்ஸ்ட் கேஸ், அதாவது ஃபர்ஸ்ட் மெத்தட் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா அண்ட் சீரீஸ் எக்ஸ்பான்ஷன். இது ஒன்று. ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசிங் எல்ஹெச்எல் ஆர்ஹெச்எல், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ரெண்டுமே கண்டுபிடிப்போம். ரெண்டும் ஈக்குவலாக போயிடுச்சுன்னா லிமிட் எக்ஸிஸ்ட் அட் தட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது செகண்ட் மெத்தடு. தேர்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா லோபிட்டால் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இதுதான் வந்து மெத்தட்ஸ் டு சால்வ் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் லிமிட்ஸ். மொத்தமே மூணு தான். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லிமிட் என்னன்றதை பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த லிமிட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லா 5 பார்ட்ஸா பிரேக் பண்ண போறேன். 5 பார்ட்ஸா பிரேக் பண்ண போறேன். அதெல்லாம் என்னன்றதை போக போக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, we will start with what is limits. we will start with what is limits. இது ஆல்ரெடி நான் சொன்னது தான். எல்ஹெச்எல் ஆர்ஹெச்எல் ஆல்ரெடி நான் சொன்னது தான். பட் we will start with definition of limit. ஓகே, ஸோ முதல்ல லிமிட்ஸ். this is purely for JEE mains and advanced தான். ஓகேவா? லிமிட்ஸ் இன்ட்ரோடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல? ஓகே,
we'll start with what is limits. Okay va, நான் கொஞ்சம் ஃபாஸ்டாவே போறேன். So consider a function, real valued function from R to R. So consider a real valued function from R to R. So real valued function அப்படின்னா டொமைன் கோடொமைன் ரெண்டுமே என்னவா இருக்கும், ரியல் நம்பரா இருக்கும். So consider a function f from R to R. So f is a real valued function. Suppose consider the following graph. Consider the following graph. Consider the following graph. Let us say the graph is like this. பாருங்களேன், let us say the function is not defined at this point. So let us say x is equal to a அப்படின்ற பாயிண்ட்ல let us say f is not defined at that point. பாருங்க, a ல வந்து function not defined. Not defined அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா அவுட்புட் இஸ் நாட் டிஃபைன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் f of x is equal to sin x by x. You take this function sin x by x. தெரியுதா கேமரால? ஓகே, ஸோ கன்சிடர் த ஃபங்க்ஷன் f of x sin x by x. இப்போ எக்ஸுக்கு 0 கொடுத்தா என்ன ஆகும்? sin 0 by 0. ஸோ sin 0 0. ஸோ 0 by 0 வரும். ஸோ it is in indeterminate form. கரெக்டா? ஸோ அப்போ 0 அப்படின்ற பாயிண்ட்ல எக்ஸாக்டா அவுட்புட் இஸ் நாட் டிஃபைன்டு. அப்படிதானே? அதே மாதிரி வேற ஒரு ஃபங்க்ஷன் பாருங்க. let us take f of x to be equal to tan x by x. What happens when x is 0? Tan 0 by 0. So again tan 0 is 0. So 0 by 0. So again it is indeterminate forms. So but there are many functions at some point the function is not defined. There are many functions at some point function is not defined. For example பாருங்க, let us take this function f of x is equal to x minus 2 whole square divided by x minus 2. What happens when x is 2? What happens when x is 2? Let us say this x minus 2, this will tend to infinity. So but there are many functions, this will tend to infinity. But there are many functions at some point the output is not defined. At some point the output is not defined. So அப்ப நம்மளோட எய்ம் என்னது அப்படின்னா, எக்ஸாக்டா இந்த பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு, வாட் ஹேப்பன்ஸ் இன் த நெய்பர்ஹுட், அதான் கொஸ்டின். எக்ஸாக்டா இந்த பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு, வாட் ஹேப்பன்ஸ் இன் த நெய்பர்ஹுட். ஸோ அப்போ எக்ஸாக்டா ஏல தானே ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு, யூ அப்ரோச் ஏ ஃப்ரம் த left, you approach a from the right, you see where f is approaching. பாருங்க, லிமிட்ஸ் பத்தி நான் ரொம்ப டீடைலா நிறைய வீடியோ போட்டிருக்கேன். if you want more detailed elaboration அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல I will give one link, நீங்க பாருங்க. இப்போதைக்கு நான் மேலோட்டமா சொல்றேன். see இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, ஏன்ற பாயிண்ட் ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிஃபைன்டு. ஓகேவா? ஸோ ஏல தானே ஃபங்க்ஷன் எக்ஸாக்ட்லா நாட் டிஃபைன்டு, யூ அப்ரோச் ஏ ஃப்ரம் த லெஃப்ட், you approach a from the left, you see where is f is approaching. பாருங்க, f is approaching this point. F is approaching this point, but in final function not defined. You approach a from the right, so f is approaching this point. So அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா, லெஃப்ட்ல இருந்து போகும்போது function is approaching this point, ரைட்ல இருந்து போகும்போது function is approaching this point. எக்ஸாக்டா ஏல நாட் டிஃபைன்டு, லெஃப்ட்ல இருந்து போறேன், ரைட்ல இருந்து போறேன். இப்போ லெஃப்ட்ல இருந்து போகும்போதும் ரைட்ல இருந்து போகும்போதும் ஃபங்க்ஷன் ஒரே பாயிண்ட் நோக்கி போச்சு அப்படின்னா we say limit exists at that point. அதாவது லெஃப்ட் லைன்ல இருந்து போனோம் பாருங்களேன், இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன், லெஃப்ட்ல இருந்து போகும்போது எல்ன்ற நம்பருக்கு தான் போகுது, ரைட்ல இருந்து போகும்போது எல் நம்பர் தான் போகுது. அந்த மாதிரி ஒரே பாயிண்ட்டுக்கு போச்சு அப்படின்னா லெஃப்ட் ஏல எக்ஸாக்டா நாட் டிஃபைன்டு, லெஃப்ட் வழியா போறேன், ரைட் வழியா போறேன், ஃபங்க்ஷனு ஒரே பாயிண்ட் அப்ரோச் பண்ணுச்சு அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து போகும்போதும் ரைட் ஹேண்ட் சைட்ல போகும்போதும் ஃபங்க்ஷன் ஒரே பாயிண்ட் அப்ரோச் பண்ணுச்சு அப்படின்னா we say limit exists at that point and limiting value is equal to that point. Okay, so அப்போ in order to say limit exists at that point, லெஃப்ட்ல இருந்து போகும்போதும் ரைட்ல இருந்து போகும்போதும் ஃபங்க்ஷன் வந்து ஒரே பாயிண்ட் அப்ரோச் பண்ணணும், then we say limit exists at that point. இப்போ லெஃப்ட்ல இருந்து போனோம் பாத்தீங்களா, that will call that as left hand limit. ரைட்ல இருந்து போனோம் அப்படின்னா will call that as right hand limit. So left hand limit, right hand limit. இதுக்கான ஃபார்முலாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் டிரைவ் பண்ணல ஃபார்முலாஸை. ஓகேவா? ஐ அம் நாட் கோயிங் டு டிரைவ் தி ஃபார்முலாஸ். உங்களுக்கு ஃபார்முலாஸ் டெரிவேஷன் வேணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி டிரைவ் பண்ணியிருக்கேன், அதை நீங்க பாத்துக்கோங்க. ஐ லேட்டர் திஸ் வீடியோ கமெண்ட்ல ஐ பின். ஸோ லிமிட் s tending to 0, f of a minus h, we'll call that as left hand limit. Limit s tending to 0, f of a plus h, we'll call that as right hand limit. அதாவது if you want to get this point, you can use this formula. If you want to get this point,
when you approach x from the right where f is approaching, that will be given by this. So whenever both are equal, அதாவது எப்பப்பெல்லாம் LHL உம் RHL உம் ஈக்குவலா போதோ, then we say limit exists at that point. So limit extending to a f of x is equal to, then we say எப்பப்பெல்லாம் LHL உம் RHL உம் ஈக்குவலா போதோ, then we say that value is equal to limit extending to a f of x. So a என்ற பாயிண்ட்ல function not defined. A என்ற பாயிண்ட்ல you are approaching from the left, you are approaching from the right. F will approach some point, f will approach some point, leftல rightல ரெண்டுமே சேம் நம்பர் அப்ரோச் பண்ணுச்சு அப்படின்னா we say limit exists at that point. For example பாருங்களேன், let us consider this graph. Let us consider this graph. இப்படி வச்சுப்போமே. இப்போ let us take எப்படி வரைஞ்சிப்போம், 2 minutes தான் முடிச்சிடுறேன் இது. பிகாஸ் சில பேர் தெரியாம இருப்பீங்க. let us take this function. இப்போ இங்க பாருங்களேன், let us say x is equal to a. இப்போ a அப்படின்ற பாயிண்ட்ல when you approach from the left, let us say this point is 2 னு வச்சுப்போம், இந்த பாயிண்ட் 3 னு வச்சுப்போம், இந்த பாயிண்ட் 3 னு வச்சுப்போம், இந்த பாயிண்ட் 2 னு வச்சுப்போம். இப்போ when you approach a from the left வழியா அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ஃபங்க்ஷன் எதை நோக்கி போகுது பாருங்களேன், 2 நோக்கி போகுது. கரெக்டா? 2 நோக்கி போகுது. பட் 2 க்கு போகாது பிகாஸ் 2ல நாட் டிஃபைன். பட் when you approach from the right, f பாருங்களேன் 3 நோக்கி போகுது. அப்ப இந்த சைடு போகும்போது 2 நோக்கி போகுது, இந்த சைடு போகும்போது 3 நோக்கி போகுது. அப்ப LHL வந்து 2 வரும், RHL 3 வரும். பட் LHL RHL ஈக்குவல் கிடையாது. அப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு we say limit does not exist. இந்த சைடு போகும்போதும் அந்த சைடு போகும்போதும் சேம் நம்பர் நோக்கி தான் போகணும். அப்படி போச்சு அப்படின்னா we say limit exists at that point. இங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே சேம் நம்பர் நோக்கி தான் போகுது, L அப்படின்னு நம்பர் நோக்கி போகுது. பட் இங்க இப்படி போகும்போது 2, அப்படி போகும்போது 3. ஸோ இதுக்கு limit does not exist. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு பாத்தீங்கன்னா இது 2 வரும், இது 3 வரும். They are not equal. Whenever they are equal, then we say limit exists at that point. ஸோ அப்போ யாரா வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா, லிமிட் என்ன கேட்டாங்க அப்படின்னா, இது பாருங்கப்பா, there are many functions at some pointல output is not defined. அப்படி இல்லைன்னா output may be in indeterminate form. எக்ஸாக்டா அந்த பாயிண்ட்ல தானே இன்டிடெர்மினேட்டா இருக்கு. வாட் happens in the neighborhood? அந்த பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து போங்க, you see where f is approaching. அந்த பாயிண்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து போங்க, you see where f is approaching. ரெண்டுமே சேம் நம்பர் அப்ரோச் பண்ணுச்சு அப்படின்னா we say limit exists at that point and limit is equal to that value. ஓகே, ஸோ இதான் கன்சிடர், இதான் லிமிட்ஸோட பேசிக் இன்ட்ரோடக்ஷன். அப்போ டு ஃபைண்ட் லிமிட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மெத்தட் வந்து you can find LHL, you can find RHL using this formula, and if both are equal then we say limit is equal to that value. இது ஒரு மெத்தட். நான் சொன்னேன் இல்லையா, we can find limits in 3 methods சொன்னேன். ஒரு மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா LHL RHL, you find this using this formula. இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா LHL அப்படின்னு சொல்லுவோம், இதை நம்ம RHL னு சொல்லுவோம். இது ரெண்டு கண்டுபிடிங்க, ரெண்டு ஈக்குவலா போதான்னு பாருங்க. பட் 95% we will not use this formula in the exam point of view. 90% we will not use this formula. So ஒரு மெத்தட் வந்து you can find LHL RHL and you say both are equal, then you say limit exists at that point. இது ஒரு மெத்தடு, பட் மேஜர்லி will not use this. ஓகேவா? ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, we can, அதாவது ஒரு டெக்னிக் இது, அதாவது மெத்தட் 1 வந்து we can find, இது மெத்தட் 1. இது மெத்தட் 1. மெத்தட் 2 என்னது அப்படின்னா பை ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ். மெத்தட் 2 என்னது அப்படின்னா பை ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ். இதை பத்தி நான் டீட்டெயிலா வந்து I'm going to speak by standard formulas. ஓகேவா? by standard formulas. அதாவது using standard formula we will find the limits. ஒன்னு வந்து LHL RHL கண்டுபிடிக்கணும், ஈக்குவலா இருக்கான்னு சொல்லணும், அது ஒரு மெத்தடு. பட் மேஜர்லி 80% என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will not use that. செகண்ட் பாத்தீங்கன்னா அப்படின்னா by standard formula. by standard formula I'm going to write down some standard formulas. கண்ணை மூடிட்டு 95% ஒர்க் ஆயிடும் இந்த மெத்தட். 95% என்ன பண்ணணும், நீங்க you should go for standard formula தான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னது அப்படின்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு a sin f of x by f of x is always equal to 1. எப்பப்பெல்லாம் நீங்க sin f of x by f of x பாக்குறீங்களோ you can always put 1 provided that f of x should tend to 0 as x tends to a. ரொம்ப ரொம்ப முக்கியம். Provided this f of x should be 0, should tend to 0
as extending to a. நம்ம ப்ராப்ளம் போடும்போது ரொம்ப கிளியரா புரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்னது அப்படின்னா whenever limit extending to a sin f of x by f of x that is always equal to 1. இப்போ அதே மாதிரி இதை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்றீங்க. இதை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா limit extending to a sin power n f of x divided by f of x whole power n is also equal to 1. இங்க நம்மளுக்கு n 1 இருக்கு. It is true for any n. It is true for any n. Sin n f of x by f of x whole power n is always equal to 1 provided f of x tends to 0 as x tending to a. புரியுதா? இத பாருங்களேன். I'll give you some examples. Example பாருங்க. What is limit extending to 0 sin x by x? What is limit extending to 0 sin x by x? Sin f of x by f of x. f of x யாரு? x. f of x யாரு இங்க? x. f of x யாரு இங்க? x. When x tending to 0, f of x எங்க போகும்? 0 க்கு தான் போகும். கரெக்ட்டா? x க்கு 0 கொடுங்க. When x is 0, f of x will be 0. அப்ப this satisfies this condition. அப்ப கண்ணை மூடி என்ன போட்டுடலாம்? 1 அப்படின்னு போட்டுடலாம். ஓகே. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள். Example 2. Limit x tending to 1 sin x minus 1 divided by x minus 1. இது என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம் வேல்யூ. நம்மளுக்கு f of x யாரு இங்க? f of x யாரு இங்க? x minus 1. So அப்ப sin f of x by f of x. Sin f of x by f of x. f of x வந்து x minus 1. When x is equal to 1, when x is tending to 1, f of x will tend to 0. கரெக்டா? f of x will tend to 0. So அப்போ கண்ணை போட்டு என்ன போட்டுடலாம்? 1 அப்படின்னு போட்டுடலாம். Example 3. Limit extending to 1 sin of x minus 2 by x minus 2. இந்த வேல்யூ 1 னு போடலாமா? இந்த வேல்யூ 1 னு போடலாமா போடக்கூடாதா? எஸ் ஆர் நோ அப்பன் கமெண்ட் சொல்லுங்க போடுங்க பார்க்கலாம். இந்த வேல்யூ 1 போடலாமா வேணாமா? பட்டன் சொல்லுங்க எஸ் ஆர் நோவா மட்டும். See what is f of x இங்க? x minus 2. x minus 2 1 போடலாமா போடக்கூடாதா? போடக்கூடாது இல்ல? Because f of x is not tending to 0. பாருங்க f of x x minus 2 when x is tending to 1, f of x will tend to 1. கரெக்ட்டா? x க்கு 1 கொடுத்தா சாரி f of x will tend to minus 1 இல்ல? 1 minus 2 minus 1. So you should not write this to be equal to 1. You should not write this to be equal to 1. அப்படிதானே? ரொம்ப முக்கியம். f of x should tend to 0 as x tending to a. f of x should tend to 0 as x tending to a. அப்ப இது 1 போடக்கூடாது. Because f of x is not tending to 1. Okay. இப்போ example 4 பாருங்க. So limit x tending to 1 sin square x minus 1 by x minus 1. சரி நல்லா பாருங்களேன். இங்க n இருந்தா இங்க என்ன இருக்கணும்? f of x whole power n இருக்கணும். பட் இங்க என்ன இருக்கு? x minus 1 தான் இருக்கு. பட் இங்க என்ன இருக்கு? ஸ்கொயர் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா you multiply and divide by x minus 1. You multiply and divide by x minus 1. இந்த மாதிரிலாம் வரும் உங்க கேஸ்ல. இங்க என்ன பவர் இருக்கோ இதான f of x sin power n f of x. இங்க f of x whole power n இருக்கணும். பாருங்க whole power n இருக்கணும். பட் இங்க வெறும் என்ன இல்ல. அதாவது இங்க வந்து எனக்கு பவர் 2 இருக்கணும். இங்க பவர் 2 இருந்ததுன்னா 1 னு போட்டுட்டு இருப்பேன். பட் அங்க பவர் 2 இல்ல. நீங்க என்ன இருக்கு அப்படின்னா பவர் 1 தான் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா you need to multiply x minus 1. இப்போ இது என்ன ஆயிடும்? இத நான் 1 னு போட்டுடலாம். கரெக்ட்டா? Because sin square x minus 1 by x minus 1 whole square. See why this is true அப்படின்னா we can write this as sin f of x divided by f of x whole power னு எழுதிக்கலாம். I can write this as this and this is 1. So 1 power n 1 ஆயிடும். அதனால தான் இது true. So அப்போ இங்க ஸ்கொயர் இருந்தது அப்படின்னா f of x ல என்ன இருக்கணும்? f of x பவர் என்னவா இருக்கணும்? அதே தான் இருக்கணும். சப்போஸ் இங்க கியூப் இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? சப்போஸ் இங்க கியூப் இருந்தா என்ன பண்ணணும்? You multiply and divide by x minus 1 whole square. அப்போ sin cube x minus 1 by x minus 1 whole cube 1 னு போட்டுடலாம். சப்போஸ் இங்க 4 இருந்தது அப்படின்னா you multiply x minus 1 whole cube x minus 1 whole cube. So இப்போ இங்க sin பவர்ல என்ன இருக்கோ f of x பவர் ஒன்னாவா இருக்கணும். அதுதான் இருக்கணும். Provided f of x should tend to 0 as x tending to a. Example 4 புரிஞ்சுதா? Example 4 புரிஞ்சுதா? ஓகே. இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா பாருங்க. Limit extending to a tan f of x
tan f of x by f of x again is equal to 1 தான், provided அதே தான் f of x should tend to 0 as extending to a. So what is example 1 பாருங்க. What is limit extending to 2 tan of x minus 2 divided by x minus 2? இது என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். Tan of x minus 2 divided by x minus 2. Tan of x minus 2 by x minus 2. சீக்கிரம். This is equal to 1 ல கண்ணை மட்டும் போட்டுடலாம். Because f of x is x minus 2, f of x will tend to 0 as extending to 2. So tan f of x by f of x 1 போட்டுடலாம். Suppose இங்க 3 இருந்ததுன்னா நான் அது 1 போடலாமா? Suppose இங்க 3 இருந்ததுன்னா அது 1 போடலாமா? போடக்கூடாது. Because f of x will tend to 1. கரெக்டா? When x is tending to 3, f of x will to 1. அப்ப போடக்கூடாது. So 2 இருக்கிறதுனால I am using this. Okay. So இதுவும் அதே தான். You can extend this. You can extend this. எப்படி extend பண்ணலாம்? So limit extending to a tan power n f of x divided by f of x whole power n is also equal to 1. அதே தான், திரும்ப அதே கதை தான். Provided f of x tends to 0 as extending to a. ஓகேவா? ஓகே. இப்போ ஸ்டாண்டர்ட் லிமிட் 3 பாருங்க. See suppose உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இப்படி இருக்கும். So tan square 2x minus 1 இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, you can multiply and divide by 2x minus 1 whole square and we can put this to be equal to 1. என்ன சொல்றேன்னு புரியுதா? Provided f of x tend to 0 as extending to a. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது மட்டும் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, you can multiply and divide by f of x, இங்க பவர்ல என்ன இருக்கோ மல்டிப்ளை டிவைட் பண்ணிக்கலாம். So that this will be 1 ஆயிடும். Because tan power n f of x by f of x whole power n. So by exam point of view இது மட்டும் இருந்தது அப்படின்னா, you just multiply and divide by 2x minus 1 whole square. Suppose இங்க cube இருந்ததுன்னா, you multiply and divide by 2x minus 1 whole cube. இது 1 ஆயிடும். இங்க என்ன பவர் இருக்கோ இந்த function power of this you multiply and divide, this will be equal to 1. ரொம்ப முக்கியமான டெக்னிக். நம்ம ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். இப்போதைக்கு ஒரு மாதிரி இருக்கும், ப்ராப்ளம் போடும்போது ஈஸியா புரிஞ்சிடும். ஓகே. இப்போ அடுத்து limit extending to a log of 1 plus f of x divided by f of x. இதுவும் 1 தான். log of 1 plus f of x by f of x இதுவும் 1 தான். திரும்ப அதே கதை தான். provided f of x should tend to 0 as extending to a. எப்பப்பெல்லாம் நீங்க log of 1 plus f of x by f of x பார்க்கறீங்க என்ன பண்ணலாம், நீங்க கண்ணை மூடிட்டு 1 ன்னு போட்டுடலாம். Provided that f of x should tend to 0 as extending to a. For example பாருங்க. So what is log of what is limit extending to 0 log of 1 plus 2x plus 3x square divided by 2x plus 3x square. இந்த வேல்யூ என்ன வரும் பாருங்க. You see f of x as 2x plus 3x square. You see f of x as 2x plus 3x square. பாருங்க, log of 1 plus f of x by f of x. f of x வந்து 2x plus 3x square and that will tend to 0 as extending to 0. இல்ல இதான் எனக்கு f of x that will tend to 0 as extending to 0. 2 into 0 plus 3 into 0. So என்ன பண்ணிடலாம், கண்ணை மூடிட்டு 1 போட்டுடலாம். கண்ணை மூடிட்டு 1 அப்படின்னு போட்டுடலாம். ஓகே. இப்போ ஃபோர்த்து. So limit extending to a e power f of x minus 1 by f of x. இதுவும் 1 தான். இதுவும் எப்பயுமே 1 தான். Provided f of x tending to 0 as extending to a. இது என்ன பண்ணணும், f of x 0 நோக்கி போகணும் as extending to a. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. What is limit extending to 0 e power 2x minus 1 by 2x. இது என்ன வரும், 1 அப்படின்னு வந்துடும். சப்போஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு வந்து இங்க by 2x இல்ல, இப்படி மட்டும் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், you can multiply and divide by 2x e power f of x minus 1 by f of x. Then என்ன பண்ணலாம், you can perform the operation.
then you can perform the operation. அதாவது இந்த ஃபார்மாட்டுக்கு நீங்க கொண்டு வரலாம் எப்பயுமே. e power f of x minus 1 by f of x that is also equal to 1. see இந்த 4 உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னாலே 80% உங்க லிமிட்ஸ் முடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த 4 புரிஞ்சுதா? டவுட் எதனா இருக்கா? இந்த 4 புரிஞ்சுதா? see we are going to do 50 problems today. We are going to do 50 problems overall. இதுக்கு டவுட் எதனா இருக்கா? ஓகே. ஒரே நிமிஷம். ஓகே. சோ 5th பாருங்க. So 5. So limit x tending to 0 a power x minus 1 divided by x. This is always equal to log a. 6th வந்து see இது வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம் மேக்ஸிமம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லிமிட் x tending to a x power n minus a power n divided by x minus a. This is same as n into a power n minus 1. 7th. So 7th ரொம்ப இம்பார்ட்டன்ட். see முதல் நாள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல் நாள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 6 மேக்ஸிமம் you won't use it. 7th பாருங்களேன். binomial expansion. binomial expansion தெரியும் இல்லையா? approximation of binomial expansion. limit x tending to a 1 plus f of x whole power n is approximated to 1 plus n into f of x, provided f of x tend to 0, provided f of x tends to 0 as x tending to a. So limit apply பண்ணும்போது f of x tend to 0. இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 7ம் புரிஞ்சுதா? see அந்த 6 7 மட்டும் ஜஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க. தேர்ட் ஒன்ல x tending to 0வா? லிமிட் x tending to a. see இந்த இடத்துல நான் a க்கு 0 எடுத்திருக்கேன். இங்க இடத்துல நான் a 0 எடுத்திருக்கேன். so f of x வந்து 2x. so f of x 2x will tend to 0 as x tending to 0. ஓகே. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் லிமிட்ஸ். ஓகே. இப்போ மெத்தட் 3 பாத்தீங்க அப்படின்னா யூசிங் லோபிட்டால் ரூல். See, I'm not going to just write what is L'Hopital rule in layman terms. I'll just write what is L'Hopital rule in layman terms. So limit. Suppose if you have a function f of x by g of x. If you have a function f of x by g of x, so limit apply பண்ணும்போது எனக்கு 0 by 0வோ இல்ல infinity by infinityயோ வருது அப்படின்னா, அதாவது f of x by g of x இருக்கு. You just apply f of x apply பண்ணுங்க. f of x ல apply பண்ணுங்க லிமிட். அதாவது f of x ல you put x to be equal to a. g of x ல you put x to be equal to a. அப்ப 0 by 0வோ இல்ல infinity by infinity வந்துச்சு அப்படின்னா
what L'Hopital rule is saying is this limit, let us say this limit is L. This L is same as limit extending to a f dash of x by g dash of x. அதாவது you differentiate numerator, differentiate denominator separately. ரொம்ப முக்கியம். You should not divide whole. நீங்க whole நீங்க divide பண்ணீங்கன்னா you need to apply quotient rule. பண்ணக்கூடாது அப்படி. You just differentiate numerator, differentiate denominator separately. You just differentiate denominator separately. So அப்போ you again apply the limit. You again apply the limit. Again if the limit is 0 by 0 or infinity by infinity அப்படின்னா you again differentiate this. You again differentiate this limit extending to a f double dash of x by g double dash of x. So you proceed until you get a finite limit. This is L'Hopital rule is saying. You proceed until you get a finite limit. So இப்போ plan limit apply பண்ணும்போது 0 by 0 வருதோ. இப்போ பாருங்களேன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா limit x tending to 0 sin x by x 1 ன்னு சொன்னேன். ஏன்? because sin f of x by f of x அந்த ஃபார்மட்ல இருக்கு and f of x is tending to 0 as x tending to a அதனால 1 ன்னு சொன்னேன். இப்போ இத ப்ரூவ் பண்ணலாமா L'Hopital rule படி? We can prove that by L'Hopital rule. For example பாருங்களேன். So what is limit extending to 0 sin x by x? We know this is 1 because sin f of x by f of x is x and that is tending to 0 as x tending to 0. But we can apply L'Hopital rule கூட இல்ல இதுக்கு. What happens when x is 0? Sin 0 is 0, இதுவும் 0. This is tending to 0 by 0 இல்ல? x 0 கொடுங்க. Sin 0 0. இது 0 ஆயிடும். அப்ப it is of the form 0 by 0. We can apply L'Hopital rule. But what is derivative of sin x? What is derivative of sin x? Cos x. Derivative of x 1. Again apply the limit. This is cos 0. So cos 0 is 1. வந்துருச்சா 1? வந்துருச்சா 1? இப்போ அதே மாதிரி what is limit extending to 0 e power 2x minus 1 by 2x? இது நம்மளுக்கு 1 தெரியும்ல because e power f of x minus 1 by f of x. இது நம்மளுக்கு 1 தெரியும். e power f of x minus 1 by f of x and f of x tending to 0 as x tending to a. We can also apply L'Hopital rule. What happens when x is 0? E power 0 1. ஞாபகம் வச்சுக்கோங்க e power 0 is 1. So 1 minus 1 0. So இதுவும் 0 ஆயிடும். அப்ப you just differentiate numerator. So what is derivative of e power 2x? E power 2x into 2. What is derivative of 1? 0. What is derivative of 2x? 2. தனித்தனி differentiate பண்ணணும். Numerator தனியா பண்ணணும், denominator தனியா பண்ணணும். So derivative of e power 2x minus 1 is e power 2x into 2. I'm assuming that everyone knows basic differentiation. So you again apply the limit. இது என்ன ஆயிடும்? When you apply the limit, so 2 into e power 0 by 2 into 2x. So derivative of 2x is 2 left. Derivative of 2x is 2. Now if you apply என்ன ஆயிடும்? 1 வந்துருமா? வந்துருச்சா? e power f of x minus 1 by f of x. இதனால தான் எப்பவுமே இது ட்ரூவா இருக்கும். இது சொன்ன இல்லையா ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ்லாம். The standard formulas எப்பவுமே ட்ரூவா இருக்கும். You can prove this standard formula. You can prove the standard formula with the help of L'Hopital rule. With the help of L'Hopital rule. Okay. புரியுதா L'Hopital rule புரியுதா? So whenever you see 0 by 0 or infinity by infinity, you can apply L'Hopital rule. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். அதாவது standard formulas வச்சு I'll give examples. Example 3. So limit extending to 0 log of 1 plus 3x by 3x. The value என்னது? 1 because log of 1 plus f of x by f of x. f of x is 3x and 3x is tending to 0 as x tending to 0. 1 ன்னு போடலாம். You can also prove that is equal to 1 by L'Hopital rule. What happens when x is 0? log 1 வரும். கரெக்ட்டா? log 1 0. இது 3 into 0 0 வந்துரும். So you just differentiate numerator. What is derivative of log x? So 1 by 1 plus 3x into 3. Correct? What is derivative of log f of x? Derivative of log f of x. What is derivative of log f of x? So 1 by f of x into f dash of x. So 1 by f of x into f dash of x. What is derivative of 1 plus 3x? 0 plus 3. Divided by derivative of 3x is 3. இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்க. x 0 க்கு என்ன ஆயிடும்?
3 divided by 1 plus 0. So which is 3 by 3. 1 வந்துரும். So you can always, you don't wonder why these standard formulas are working. That is working by L'Hopital rule. With the help of L'Hopital rule. Okay. So பாருங்களேன், இவ்வளவுதான். அப்போ நீங்க எந்த ப்ராப்ளம் வந்தாலும் இந்த 2 பேஜுக்குள்ள தான் ப்ராப்ளம் சொல்யூஷன் வரும். 4 மார்க் வரும் JEE ல. ஒரு கொஸ்டின் 4 மார்க். ஓகேவா? நீங்க லிமிட் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா கண்டினியூட்டி, டிஃபரன்ஷியபிலிட்டி தனியா பண்ண போறேன் அதை இன்னொரு வீடியோல. அது பட்டு உங்களுக்கு புரிஞ்சிடும். லிமிட்ஸ் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா கண்டினியூட்டி, டிஃபரன்ஷியபிலிட்டி அந்த சாப்டரே கிடையாது. ப்ரொவைடட் இஃப் யூ ஆர் ஸ்ட்ராங் இன் லிமிட்ஸ். ஓகேவா? ஸோ பாருங்களேன், அப்ப இவ்வளவுதான். அப்போ ஒரு லிமிட் அப்படின்னா you can find LHL, RHL and if both are equal na then you say limit exists at that point and is equal to that value. இல்லனா you can apply standard formula, இல்லனா you can apply L'Hopital rule. அப்ப மொத்தமே 3 மெத்தட் தான். எந்த ப்ராப்ளத்துக்கு எந்த மெத்தட் அப்ளை பண்ணணும்? இப்போ இந்த வீடியோ வந்து I'm going to 50 problems 50. அந்த 50 problems it will take minimum 4 hours 5 hours ஆகும். ஓகேவா? அந்த 50 ப்ராப்ளம்ஸும் நான் உங்களுக்கு பிரேக் பண்ண போறேன். எப்பப்பலாம் அது யூஸ் பண்ணணும், எப்பப்பலாம் அது யூஸ் பண்ணக்கூடாது. அதை பிரேக் பண்ணி சொல்லிட்டேன் அப்படின்னா அசாலா நார்மலா எடுத்துட்டு போயிடலாம். ஓகே, பாருங்களேன், மொத்தமே 3 மெத்தட் தான். இது ரெண்டு எதனா இருக்கா? அதாவது யூ கேன் ஃபைண்ட் லிமிட்ஸ் பை LHL, RHL both are equalனா you can say limit is that value, or you can find limits by standard formulas, or you can find limits by L'Hopital rule. Okay, இப்போ we are going to break this session into flow chart. We are going to break this session into 5 parts. We are going to break the session into 5 parts. We are going to break this into 5 parts. பாருங்க, 1 2 3 4 5. ஓகே, பாருங்க, டாஸ்க் 1, டாஸ்க் 2, டாஸ்க் 3, டாஸ்க் 4, டாஸ்க் 5. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா we going to evaluate the limits using standard formulas and series expansion. என்ன சார் நீங்க சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் பத்தி பேசல அப்படின்னு சொல்லக்கூடாது. அதை நம்ம வந்து அப்புறமா பேசுறோம். நான் இன்பிட்வீன்ல பேசுறேன். இன்பிட்வீன்ல நான் அதை பேசுறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் we going to 20 problems. அதாவது மொத்தமா we going to 50 problems. 50 to 55 problems we going to do. So முதல் 20 problems பாத்தீங்க அப்படின்னா we going to evaluate the limits using standard formulas and series expansion. இதை மட்டும் நீங்க அப்படியே ஹோல்டுல வைங்க. மெக்லாரன் சீரிஸ், டெய்லர் சீரிஸ், அதை நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அப்போ ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல 90% நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் அப்ளை ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா தான். சார் எனக்கு டெரிவேட்டிவ், எனக்கு L'Hopital rule எனக்கு ஈஸியா இருக்கு சார், வேணாம். யூ ஷுட் நாட் அப்ளை L'Hopital rule. ஈவன் தோ உங்களுக்கு L'Hopital rule போட்டு எனக்கு ஆன்சர் வரும் அப்படின்னு நினைச்சா கூட it will take time. You should always go for standard formulas தான். You should always go for standard formulas தான். எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எல்லா கொஸ்டினே பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்முலால சால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? See, we going to solve 50 problems. All 50 are previous year questions தான். I'm not mentioning the year. I'm not going to write the year. ஓகேவா? இப்பயே சொல்லிருக்கேன். All 50 are previous year questions, and among that there are many standard questions from same years that can be asked. Okay. So பாருங்க, task 1 என்னது அப்படின்னா we going to evaluate limits using standard formulas and series expansion. What is standard formula? நமக்கு தெரியும் இல்லையா? அந்த 7 இருக்கு இல்லையா? அந்த 7குள்ள தான் மாத்தி அப்ளை பண்ண போறோம். ஓகே. செகண்ட், finding the unknowns, the limiting value is given. இது செகண்ட். அதாவது ஒரு லிமிட் அப்படின்னா இந்த 5 மாதிரி கொஸ்டின் இருக்கும். இந்த 5த்துக்குள்ள எதனா ஒன்று வரும் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணி லிமிட் கண்டுபிடிக்கிறது. செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா finding the unknowns. உங்களுக்கு தெரியும், ப்ராப்ளம் பண்ணும்போது தெரியும், ஓகே இதுக்காக தான் அந்த பேர் எழுதிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். Finding unknowns if the limiting value is given. Third, 1 power infinity form. 1 power infinity form லிமிட் அப்ளை பண்றீங்க, 0/0 வரல, infinity வரல, ஆனா லிமிட் அப்ளை பண்ணும்போது 1 power infinity வருது. அப்ப எப்படி போடணும்? அது தேர்ட். ஃபோர்த் பாத்தீங்க அப்படின்னா how to evaluate limits. Evaluating limits involving greatest integer function and fractional part function. So ஃபங்க்ஷன்ல வந்து greatest GIF xோ இல்ல fractional part of xோ இருந்ததுன்னா how to find limits. ஓகே. அடுத்து வந்து how to use integral. How to use integration to find limits. அதாவது we going to use definite integral as the limit of sum. ஓகேவா? சோ இதுதான் பாத்தீங்கன்னா மொத்தம் 5ஆ பிரேக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா
we will evaluate limits using standard formulas and series expansion. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா you need to be very strong in trigonometric formulas. நான் சார் trigonometric பண்ணீங்க வச்சுக்காதீங்க. You need to be very strong in trigonometric formulas. இந்த 17 formulas நீங்க எப்படினா மனப்பாடம் வச்சிருங்க. இந்த 17 formulas நீங்க எப்படினா மனப்பாடம் வச்சிருங்க. It will be useful in any chapter. இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். I have written basic formulas regarding compound angles. What is compound angles? ஒண்ணும் கிடையாது. An angle made up of the sum or difference of two or more angle. ரெண்டு angle இருக்குன்னா what is sum difference அதை வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா அதர் காம்பவுண்ட் ஆங்கிள்ஸ். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்ல, cos a plus b cos a minus b, sin a plus b sin a minus b, tan a plus b tan a minus b, sin 2x cos 2x tan 2x. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம லிமிட்டிங் படிக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will use this. உங்களுக்கு தெரியும் எதனால எழுதி போட்டிருங்க அப்படின்னு தெரியும். இது இங்க இருக்கா பாருங்க, இந்த 4 பேர் இருக்கான் பாத்தீங்களா, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இந்த 4 பேர். அதுவும் இந்த 14th இருக்கான் பாருங்க, 1 minus cos x is 2 sin square x by 2. ஜேக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபார்முலா அது. ஜேக்கு ரொம்ப பிடிச்ச ஃபார்முலா. அவன் கேட்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே இதை நீங்க யூஸ் பண்ணா மேக்ஸிமம் வந்துடுற மாதிரி இருக்கும். 1 minus cos x is 2 sin square x by 2 ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்பயே நீங்க நாளை எழுதி பாத்துருங்க. 1 minus cos x is 2 sin square x by 2. ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்க வந்து you just take a screenshot. எப்பப்பெல்லாம் ஃபார்முலாஸ் தேவைப்படுதோ I will come back to the slide and you will make use of this writings to get that formulas. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் டாபிக் போலாமா? இப்பதான் you going to start first topic. Already 40 minutes past. இப்போ you would have got some idea இல்ல. இப்போ லிமிட் அப்படின்னா வந்து மொத்தமே 5 தான் இருக்கு. 5த்துல எது நம்ம ப்ராப்ளம் வரும் முதல்ல கொஸ்டினை பார்க்கணும். இந்த 5 T1 T2 T3 T4 T5 எதுல வந்து கண்டுபிடிக்கணும். நீங்க எதுல வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னாலே நீங்க ப்ராப்ளம் ஈஸியா போட்டுடலாம். ரெடியா? டவுட் எதுவும் இல்ல. We'll start evaluating limits using standard formulas and series expansion. We will not going to use series expansion. We will use later தான். Okay. You just take a screenshot. Someone is asking this slide. You just take a screenshot. ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் நான் ஃபாஸ்டா போட போறேன். முதல்ல கொஞ்சம் ஸ்லோவா போறேன். 2-3 ப்ராப்ளம். அதே மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடுறேன். ஓகே. ஓகே. ப்ராப்ளம் 1 பாருங்க. அவ்வளவுதான். ப்ராப்ளம் 1 எல்லாமே ஜி ப்ராப்ளம்ஸ் தான். see ஸ்டார்டிங் ஒரு 4-5 ப்ராப்ளம் ஒரு மாதிரி இருக்கும். we go to 50 ப்ராப்ளம்ஸ் இல்லையா, then you will have 16 and 17 ஃபார்முலா. sin x கிடையாதா? இல்ல இருக்கு. ஓகே. Okay, if alpha is a positive root of this equation, if alpha actually அதுக்கு பாத்தீங்கன்னா cos x by 2 minus sin x by 2 whole square இருக்கும். அதாவது 1 minus sin x is cos x by 2 minus sin x by 2 whole square இருக்கும். So expand in a minus b whole square formula, you will get that formula. Okay. If alpha is a positive root of x square minus x minus 2, then limit extending to alpha square root of 1 minus cos of p of x by x plus alpha minus 4 is. Okay. நல்லா பாருங்களேன். First we will find alpha. Alpha யாருன்னா இந்த quadratic equation உடைய positive root. கண்டுபிடிங்க பார்க்கலாம். What is the root for this equation? So x square minus x minus 2 is 0. So what is the root? So x is equal to minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a. So 1 plus or minus c, assuming that you know how to solve quadratic. Okay வா? இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா it will take so much of time. So this will be 1 plus or minus 3 by 2. So 2 comma minus 1. Correct? 1 plus 8 9 root 9 3. So 1 plus 3 by 2 ஒரு root, 1 minus 3 by 2 ஒரு root. So 4 by 2 2 ஆயிடும். Alpha யாருன்னா positive root of this equation. இப்போ alpha யாரு? Alpha is 2. Correct? Because what is positive? 2 is positive here. So we need to find limit extending to 2 square root of 1 minus cos of p of x divided by x plus 2 minus 4. I'm just substituting alpha to be equal to 2. So this is limit
extending to 2 square root of 1 minus cos of p of x divided by x minus 2. இப்போ என்ன பண்ணலாம்னா what is 1 minus cos x நம்மளுக்கு தெரியும்ல இப்பதான் எழுதி போட்டேன். what is 1 minus cos x? 1 minus cos x is 2 sin square x by 2 கரெக்டா? 2 sin square x by 2. so இப்போ 1 minus cos x பாருங்க. so limit extending to 2 square root of 1 minus cos x. so 2 sin square x by 2. x பதில் p of x இருக்கு. x பதில் என்ன இருக்கு? p of x இருக்கு. so 2 sin square p of x by 2 divided by x minus 2. so you just take root outside. so this will be limit extending to 2. so root 2 இது என்ன ஆயிடும்? sin of p of x by 2 divided by x minus 2. I'm just taking root outside. root 2 is square root cancel ஆயிடும். இப்போ நல்லா பாருங்களேன். sin f of x இருக்கு கரெக்டா? பாருங்க sin f of x. sin f of x. What is f of x இங்க? f of x is p of x by 2. f of x is p of x by 2. And when x is tending to 2, this will tend to 0. Why? When x is tending to 2, what is p of x by 2? What is p of 2? 0 போயிடும். Because 2 வந்து root இல்ல. So p of 2 வந்து 0 போயிடும். So 0 by 2 வரும் 0 வந்துரும். அப்ப f of x is tending to 0 இங்க. புரியுதா? இதான் f of x. This will tend to 0 as x tending to 2. When x is tending to 2 என்ன ஆயிடும்? p of 2 by 2 இருக்கும். p of 2 0 because 2 is a root இல்ல. அப்ப p of 2 0 ஆயிடும். அப்ப 0 by 2 இருக்கும் 0 ன்னு இருக்கும். பட் ஆனா இங்க என்ன இல்ல அப்படின்னா sin f of x by f of x இல்ல. அப்ப என்ன பண்ணலாம்னா we will multiply and divide by f of x f of x. We will multiply and divide by p of x by 2 p of x by 2. இப்ப பாருங்களேன் sin f of x by f of x இத நான் 1 போட்டுடலாமா? அப்படியே இத நான் 1 போட்டுடலாமா? இது புரியுதா? sin f of x கீழ f of x இல்ல by f of x இல்ல. அதனால இங்க பவர்ல என்ன இருக்கு? 1 தான் இருக்கு. சப்போஸ் இங்க 2 இருந்தா என்ன பண்ணிருப்பேன் நானு? I would have multiplied by p of x by 2 whole square பண்ணிருப்பேன். பட் அங்க 2 இல்ல. அதனால I'm just multiplying by p of x by 2. இப்போ இது 1 ஆயிடுச்சா? அப்ப we will be left with limit extending to 2 square root of 2 divided by x minus 2 into p of x by 2. அவ்வளவுதான். This is limit extending to 2 root 2 divided by x minus 2. What is p of x? x square minus x minus 2. That is same as x minus 2 x plus 1. கரெக்டா? factorize எழுதியிருக்கேன். factorize பண்ணா p of x is this. factorize பண்ணா x minus 2 x plus 1. இதனோட கேன்சல் ஆயிடுமா? x minus 2 x minus 2. so apply limit. இது என்ன ஆயிடும்? root 2 இருக்கு. when you apply 2 plus 1 3 ஆயிடும் divided by 2. so I can write 2 as root 2 into root 2. so root 2 cancel ஆயிடும். so 3 by root 2 இருக்கும். புரியுதா? ஸ்டார்டிங் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், போக போக புரிஞ்சிடும். இந்த இடத்துல you can use L'Hopital rule also. I am applying standard formulas. நீங்க நினைச்சு பாருங்களேன், if I apply L'Hopital rule எவ்வளவு நேரம் ஆகும்? இல்ல டிஃபரன்ஷியேட் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும் அதை ரிப்ரசென்ட் பண்றதுக்கு? புரியுதா? நெக்ஸ்ட் சம் போலாமா? 3 by root 2. so முதல்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 1 minus cos x 2 sin square x by 2 2 sin square x by 2. so but this is just take 2 outside. so root 2 இங்க root of sin square p of x by 2. so square root cancel ஆயிடும். இங்க sin f of x இருக்கு, கீழ f of x இல்ல. so multiply and divide by f of x இது ஃபுல்லா 1 ஆயிடும். so root 2 by x minus 2 p of x by 2. so p of x factorize பண்றேன். x minus 2 cancel ஆயிடும். லிமிட் அப்ளை பண்ணா get the answer. okay next பாருங்க. limit extending to 0 1 by x power 8 1 minus cos x square by 2 minus cos x square by 4 plus cos x square by 2 plus cos x square by 4. so the limit வந்து 2 power minus k ன்னு இருக்கான். then what is k ன்னு கேக்குறாங்க. so limit வந்து 2 power minus k ன்னு இருக்கான். what is k அப்படினு கேக்குறாங்க. okay so but this is limit extending to 0 1 divided by x power 8 1 minus cos x square by 2. I can take minus cos x square by 4 இங்க வெளியே. இங்க எடுத்தேன்னா இது 1 ஆயிடும்.
இங்க ஒரு cos x square by 2 இருக்கும். கரெக்டா? இந்த இடத்துல I have taken minus cos x square by 4 outside. ஸோ அப்போ இங்க ஒரு பிளஸ் 1 இருக்கும், இங்க ஒரு மைனஸ் இருக்கும். ஸோ மல்டிப்ளை பண்ணா வந்துடும். கரெக்டா? மைனஸ் இது பிளஸ் ஆயிடும். ஸ்டெப் புரியுதா? ஓகே. ஸோ இப்போ அகைன் இந்த ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிக்கலாம்ல. ஸோ லிமிட் x tending to 0 1 divided by x power 8. So I can write this as 1 minus cos x square by 2 1 minus cos x square by 4. Again அதான் சொல்றேன்ல, இந்த ஃபார்முலாஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். What is 1 minus cos x? 1 minus cos x is 2 sin square x by 2. பாருங்க 1 minus cos x 1 minus cos x. அப்போ x பதில் என்ன இருக்கு அப்படின்னா, so limit x tending to 0 1 divided by x power 8 1 minus cos x 2 sin square x by 2. நல்லா பாருங்க, x வந்து x square by 2 1 minus cos x 2 sin square x by 2 x by x square by 2 திருப்போம் 2 sin square x by 2 x வந்து இங்க x square by 4 x வந்து x square by 4 பாருங்க, you replace x by x square by 4. so this is limit x tending to 0 1 divided by x power 8 2 sin square x square by 4 2 sin square x square by 8. இது புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? இந்த 2 கீழே மல்டிப்ளை பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். இப்ப பாருங்களேன், sin f of x பாருங்க, sin ஸ்கொயர் இருக்கானா நான் என்ன பண்ணணும், இங்க இந்த இடத்துல என்ன பண்ணணும், we need to multiply and divide by f of x யார் இங்க x square by 4 f of x யார் x square by 4 and that will tend to 0 as x tends to 0. கரெக்டா? because x 0 தானே ஆயிடும், 0 square by 4 0 தான். பட் இங்க ஸ்கொயர் இருக்கு, அப்ப நான் என்ன பண்ணணும் பாருங்க, லிமிட் x tending to 0 1 divided by x power 8. see all are JEE problems, I'm not writing here. இயர் தெரிஞ்சு என்ன பண்ண போறோம் நம்ம. so 2 into sin square x square by 4. நல்லா பாருங்க, நான் என்ன பண்ணணும், we need to multiply and divide by x square by 4 whole square. because இங்க ஸ்கொயர் இருக்குல்ல, sin power n f of x by f of x whole power n வரணும். so இப்ப நான் ஸ்கொயர் பண்ணிட்டேன். இந்த இடத்துல என்ன பண்ணணும், அகைன் ஆல்ரெடி ஒரு 2 இருக்கு, sin square x square by 8. நான் என்ன பண்ணணும் இங்க, I need to multiply and divide by x square by 8 whole square x square by 8 whole square. ஸ்டெப் புரியுதா? சப்போஸ் இங்க 3 இருந்தா என்ன பண்ணிருப்பேன், I would have multiply and divide by x square by 4 whole cube x square by 4 whole cube. இந்த ஸ்டெப் எல்லாம் புரிஞ்சுதா? முக்கியமான ஸ்டெப். இது புரிஞ்சுச்சுன்னா நீங்க கரெக்டா நீங்க கவனிக்கீங்கன்னு அர்த்தம். இங்க ஸ்கொயர் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா f of x ஸ்கொயர் f of x ஸ்கொயர் பண்ணிருக்கேன். இங்க கியூப் இருந்ததுன்னா f of x கியூப் பண்ணிருப்பேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு ப்ராப்ளம். இது என்ன ஆயிடும், 1 ஆயிடும். இது என்ன ஆயிடும், 1 ஆயிடும். பாருங்க, sin power n f of x by f of x whole power n 1. so we will be left with limit x tending to 0 1 divided by x power 8. இங்க ஒரு 2 இங்க ஒரு x power 4 by 16. கரெக்டா? x square 4 இங்க 4 square 16. இங்க ஒரு 2 இங்க ஒரு x power 4 by 64. அவ்வளவுதான். பாருங்களேன், x power 4 x power 8 கேன்சல் ஆயிடுமா? x power 4 into x power 4 is x power 4 plus 4 x power 8. அவ்வளவுதான், மீதி நம்பர் தான் இருக்குல்ல. இப்ப நீங்க லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா x எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு 1 by 16 இருக்கு. 1 by 16 னா 2 power 4. இங்க ஒரு 2 again இருக்கு, இங்க ஒரு 64 இருக்கு. that is same as 2 power 6 இல்ல, because we need to write in this form 2 power minus k எழுதணும். அவ்வளவுதான். so but this is 2 power 1 minus 4 plus 1 minus 6. கரெக்டா? see இது எல்லாம் தெரியும்ல, I'm just adding the powers. 2 power 1 இது மேல கொண்டு வந்து 2 power minus 4, இது 2 power 1 இது 2 power minus 6. so a power m into a power m plus n. so 1 minus 4 plus 1 minus 6. இது என்ன ஆயிடும் பாருங்க,
1 minus 4 minus 3 plus 1 minus 3 plus 1 minus 2. So it is 2 power minus 8. So this limit is 2 power minus 8. But what is k? K is 8. புரியுதா? See, I'm writing everything in the powers of 2. அவ்வளவுதான். இந்த லிமிட் வந்து 2 power minus 8. நெக்ஸ்ட் ஒன் போலாமா? நீங்க எஸ் போட்டீங்கன்னா நான் ஃபாஸ்டா போயிடுவேன். I'm assuming that நீங்க எஸ் போட்டீங்கன்னா I'm sure that you are following அர்த்தம். அங்க ஸ்கொயர் இருக்கிறதுனால multiplying dividing by x square by 4 whole square. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. சம்ம பார்த்தோன்னே பயந்துடக்கூடாது. இந்த மாதிரிலாம் தான் பயந்துடக்கூடாது. ஓகே. ஸோ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 x plus 2 sin x divided by square root of x square plus 2 sin x plus 1 square root of sin square x minus x plus 1. ஸோ நீங்க முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சைன்லாம் ரிமூவ் பண்றீங்க நீங்க. எனக்கு எப்பப்பெல்லாம் சைன் tan log e பவர் வருதோ ஐ கேன் ஆல்வேஸ் ரிமூவ் தட் வித் ஹெல்ப் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ். நான் எவ்வளவு ஈஸியா மாத்த பாருங்களேன் கொஸ்டின் இப்போ. ஸோ 2 sin x divided by square root of x square plus 2 sin x plus 1 minus square root of sin square x minus x plus 1. நான் கொஸ்டினை எவ்வளவு ஈஸியா மாத்துறேன் பாருங்களேன். I'm going to multiply and divide by x by x. I'm going to multiply and divide by இங்க ஒரு x இங்க ஒரு x. I'm going to multiply and divide by x square x square. நான் என்ன பண்ணிருக்கேன் புரியுதா? sin x இருக்கு. I multiply and divide by x x. இங்க நான் வந்து x ஸ்கொயர் போட்டிருக்கேன் பிகாஸ் இங்க sin ஸ்கொயர் f of x. f of x வந்து x அங்க. இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இது 1 ஆயிடும். இது 1 ஆயிடும். இது 1 ஆயிடும். அப்ப क्वेश्चन எவ்வளவு ஈஸியா ஆயிடுச்சு பாருங்களேன் இப்போ. நான் ரிமூவ் பண்ணிட்டேன் சைன்லாம். I have removed all signs. So remove இது என்ன ஆயிடும் 2x ன்னு இருக்கும். So 2x plus x is 3x divided by square root of x square plus 2x plus 1. கரெக்டா? ஏன்னா இங்க x square இங்க 2x இங்க ஒரு 1 minus square root of x square minus x plus 1. இப்போ எப்பப்பெல்லாம் நீங்க இந்த மாதிரி பாக்குறீங்க என்ன பண்ணுவோம் நீங்க you need to rationalize. you need to take conjugate. அதாவது you need to rationalize. நான் வச்சுக்கோங்க எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி பாக்குறீங்க you need to rationalize. என்ன பண்ணலாம்னா you multiply and divide by x square plus 2x plus 1 plus x square minus x plus 1 divided by square root of x square plus 2x plus 1 plus square root of x square minus x plus 1. புரியுது இல்ல? இது ஆப்போசிட் சைன்ஸால மல்டிப்ளை டிவைட் பண்ணியிருக்கேன். இப்போ இது என்ன ஆயிடும்? This is see it is easy to operate with x instead of operating with sin x இல்ல. இந்த क्वेश्चनல ஈஸியா மாத்திட்டேன். இதோட இம்பாக்ட் புரியுதா? நான் எப்பப்பெல்லாம் sin x tan x எல்லாம் வருதோ நான் அதை ரிமூவ் பண்ணிடுவேன். அதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணி in terms of x ல எழுதிடலாம் எல்லாமே நான். Provided f of x tends to 0 as x tending to a. This is 3x into root of x square plus 2x plus 1 square root of x square minus x plus 1 divided by a plus b a minus b. So a square minus b square. கரெக்டா? see a square minus b square போட்டீங்கன்னா ரூட் போயிடும். பாருங்க a minus b a plus b. so a square minus b square ரெண்டும் கேன்சல் ஆயிடும். இப்போ ஒரு முக்கியமான டெக்னிக் சொல்றேன் பாருங்க. ரொம்ப முக்கியமான டெக்னிக். இப்போ மேல வந்து நியூமரேட்டர் எப்படி இருக்குன்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸா இருக்கு. கரெக்டா? பாருங்க 3x ஒரு ஃபங்க்ஷன் இது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸா இருக்கு. ஸோ எப்பப்பெல்லாம் ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸா இருந்து இப்போ இந்த இடத்துல லிமிட் அப்ளை பண்ணா என்ன இருக்கும்? 0ன்னு இருக்கும். கரெக்டா? 3 into 0 0 தான் இருக்கும். பட் இந்த இடத்துல லிமிட் அப்ளை பண்ணுங்களேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன வரும்? 0 plus 0 plus 1 0 minus 0 plus 1. அப்போ √1 plus √1 √1 plus √1 is same as 1 plus 1 1 plus 1 is 2. அப்போ இந்த இடத்துல அப்ளை பண்ணும்போது I'm getting a non-zero number. non-zero non non-zero zero இல்லாத நம்பர். இந்த இடத்துல 0 தான் பட் இந்த non-zero. அப்போ you can take that number outside and you can remove this function. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல இது? அந்த பெரிய ஃபங்க்ஷனே காலி. because that number is non-zero and also it is product of functionsல இருக்கு. அப்ப now you can take the 2 outside. எப்படி 2 வந்தது?
when you apply limit 0 plus 0 plus 1, 0 minus 0 plus 1, root 1 plus root 1, you can take the 2 outside. So we will have limit extending to 0, 3x divided by x square, x square cancel ஆயிடும். So 2x minus x is x. அதே மாதிரி plus 1 minus 1 cancel ஆயிடும். முடிஞ்சு போச்சு ஆன்சர். So x is cancel ஆயிடும். So 2 into 3 ன்னு இருக்கும். So 6 is the answer. புரியுதா? See, question பார்க்கறது தான் பெருசா இருக்கு. When you know the concepts, this will be within 1 minute you can do this ல. Next one போலாமா? See, your aim is to cancel x terms here. அதான் உங்களோட aim limitல. Your aim is to cancel x terms. இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? ப்ராடக்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்ல இருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு லிமிட் அப்ளை பண்ணும்போது நான் ஜீரோ நம்பர் வந்தது அப்படின்னா you can take that non-zero number outside and you can apply the limit. Okay. Oh, sorry, 3x. Oh, 2x minus half minus x. 2x minus half plus x, 3x I know. So 2 no, sorry. So 2 into 1. 2, 2. 2x minus half minus x. So it will be 3x. Sorry. So 3x by 3x 1 ஆயிரும். Example ஆமா? correct தான். I have changed it. I have made some mistake. So 2 into 1 ன்னு வரும். Sorry. Okay, column 4 பாருங்க. So limit extending to 0, sin square x divided by root 2 minus root of 1 plus cos x. Again, what is 1 minus cos x? 1 minus cos x வந்து 2 sin square x by 2. 1 plus cos x வந்து 2 cos square x by 2. கரெக்டா? நம்மளுக்கு தெரியும். முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா we have limit extending to 0, sin square x divided by root 2 minus root of 1 plus cos x. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க பார்த்த உடனே இங்க ஒரு x ஸ்கொயர், இங்க ஒரு x ஸ்கொயர். எனக்கு sin ஸ்கொயர் xலாம் தேவையே இல்லை. நான் என்ன பண்ணணும் அப்படின்னா f of x வந்து x அங்க and that will tend to 0. f of x வந்து x அங்க that will tend to 0. So this is same as limit extending to 0, x square divided by root 2 minus root of 2 cos square x by 2. கரெக்டா? 1 plus cos x வந்து 2 cos square x by 2. 1 minus cos x வந்து 2 sin square x by 2. Okay. இப்போ this is same as limit extending to 0. இங்க ஒரு x ஸ்கொயர். our aim is மேல x ஸ்கொயர் இருக்கு. அப்ப கீழே எப்படின்னா x ஸ்கொயரை கொண்டு வரணும். அப்பதான் கேன்சல் ஆகும் x. இப்போ இங்க ஒரு ரூட் 2, இங்க ஒரு மைனஸ் ரூட் 2 cos x by 2. கரெக்டா? தனித்தனியா எழுதிக்கோங்க ரூட்ல இருந்து. இப்போ this is limit extending to 0, x ஸ்கொயர் ரூட் 2 வெளில எடுத்தோம் அப்படின்னா 1 minus cos x by 2. வந்துட்டான் பாருங்க திருப்போம். 1 minus cos x. 1 minus cos x is 2 sin square x by 2. So limit extending to 0, x square divided by root 2, 2 sin square x by 2. கரெக்டா? x வந்து x by 2 இங்க. 1 minus cos x. 2 sin square x by 2. x வந்து x by 2. So this is limit extending to 0, x square divided by root 2. See, you should not cancel this 2. அதை மட்டும் பண்றாதீங்க. இது சைனுக்குள்ள இருக்கு. You should not cancel this 2. ஓகேவா? sin theta அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. You should not cancel this சைனுக்குள்ள இருக்கு. But this is root 2, இங்க ஒரு 2 sin square x by 4. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லு பார்க்கலாம்.
யார் கமெண்ட் பண்றான்னு பார்க்கலாம். வாட் யூ நீட் டு டூ நெக்ஸ்ட் ஸ்டெப், sin f of x, இங்க ஸ்கொயர் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவீங்க, what you will multiply and divide, what you will multiply and divide, what you will multiply and divide, you multiply and divide by x, x by 4 whole square, correct? You need to multiply and divide by x by 4 whole square. ஏன்னா இங்க இது இருக்கிறதுனால 2 இருக்கிறதுனால, so அப்ப you multiply and divide by x by 4 whole square, x by 4 whole square, இது 1 ஆயிடும். sin power n f of x by f of x whole power n. இப்போ மீதி என்ன இருக்கும், ஆன்சர் தான் வரப்போகுது, அவ்வளவுதான். ஸோ லிமிட் x tending to 0, x square divided by 2 root 2, x square by 16. So these two will get cancelled. 16 மேல போயிடுச்சுன்னா 16 by 2 root 2. So 8 by root 2 is the required answer. 8 by root 2 இல்லையா? Okay, you just write 8 as 4 into 2 by root 2. You just write 2 as root 2 into root 2 divided by root 2. These two will get cancelled. So 4 root 2 is the required answer. தம்பி உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுது அப்படின்னா நீங்க வந்து இந்த 50 சம் போடுறோம் இல்லையா, அதை மட்டும் நீங்க பார்த்துட்டு போங்க. ஆமா, I'll assure that you will attend the problem on limits. Limits நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா I'll assure that you will attend a problem on continuity and differentiability. So I'll assure that you will get 8 to 12 marks. நீங்க 3 கொஸ்டின் எழுதிட்டீங்க அப்படின்னாலே, நீங்க 6 கொஸ்டின் எழுதிட்டீங்கனாலே will be 96% மேல வந்துடும் out of 25ல. out of 25ல if you write 6 above question கரெக்டா எழுதிட்டீங்க அப்படின்னாலே, 6 to 8 கொஸ்டின் எழுதிட்டீங்க அப்படின்னாலே your percentage will be greater than 96. அதனால don't panic that I have to score, I have to write more than 20 questions out of 25 to get 96% எல்லாம் கிடையாது. above you write 6 to 10 question கரெக்டா எழுதுங்க, your percentage will be greater than 98 in mathematics. நெக்ஸ்ட் போலாமா? x by 4 ஹோல் ஸ்கொயரால பண்ணணும். இங்க ஸ்கொயர் இருக்கிறதுனால, இங்க கியூப் இருந்ததுன்னா you will multiply and divide by x by 4 whole cube பண்ணணும். சப்போஸ் sin power 10 இருந்ததுன்னா, இங்க 10 இருந்ததுன்னா multiply and divide by x power 4, x by 4 whole power 10. You multiply and divide by x by 4 whole power 10. Okay. Problem 5 பாருங்க. சும்மா ஒரு பயமுறுத்துறதுக்கு பண்ணுவோம் அந்த மாதிரிலாம். ஓகேவா? அதெல்லாம் சும்மா. So limit x tending to 0, 8th root of 1 minus sin x minus 8th root of 1 plus sin x. Okay. So என்ன பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம். First step என்ன பண்ணுவீங்க? sin x இருக்கு. You multiply and divide by x. அதான் உங்களுக்கு எப்பவுமே ஞாபகம் வரணும். எப்படிலாம் அப்ளை பண்ணலாம் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸை. இங்க ஒரு x, இங்க ஒரு x. ஓகேவா? சோ இப்போ என்ன ஆயிடும்? சரி, தனியா எழுதுறேன், செப்பரேட்டா எழுதுறேன் நானு. Because when I send notes, you will get confused. So 1 minus sin x minus 8th root of 1 plus sin x. So but this is same as limit x tending to 0, x divided by 8th root of 1 minus x minus 8th root of 1 plus x. கரெக்டா? இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு தெரியும்ல? You need to rationalize. அவ்வளவுதான். You need to rationalize பண்ணா ஆன்சர் வந்துடும். இங்க என்ன பண்ணிருக்கேன், இங்க ஒரு x, இங்க ஒரு x, இங்க ஒரு x, இங்க ஒரு x, இது 1 ஆயிடும், இது 1 ஆயிடும். So 1 minus x 1 plus x ன்னு இருக்கும். இப்போ ரேஷனலைஸ் பண்ணா என்ன வந்துரும், you need to multiply and divide by 8th root of 1 minus x plus 8th root of 1 plus x divided by 8th root of 1 minus x plus 8th root of 1 plus x. இப்போ பாருங்களேன், இப்போ என்ன பண்ணுவீங்க, யார் சொல்றான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இது உங்களுக்கு ஞாபகம், இந்த சார் சொன்னாரே அப்ளை பண்ண முடியுமான்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கணும். என்ன பண்ணணும், இந்த இடத்துல லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா 0, பட் இங்க அப்ளை பண்ணீங்கன்னா you will get a finite non-zero number. கரெக்டா? பாருங்க, x into 8th root of 1 minus x plus 8th root of 1 plus x divided by a plus b, a minus b. So for 8th root of 1 minus x whole square minus 8th root of 1 plus x whole square. கரெக்டா? இந்த ஸ்டெப் புரியுதா? a plus b, a minus b. a வந்து 8th root of 1 minus x, b வந்து 8th root of 1 plus x. So a square minus b square. இப்போ இந்த இடத்துல அப்ளை பண்ணா 0, பட் இந்த இடத்துல அப்ளை பண்ணா பாருங்களேன்
1 minus 0, 1 plus 0, 1 plus 1, 2, finite number, non-zero number. So you can remove this function and you can take 2 outside. எவ்வளோ பெரிய ஸ்டெப்பு குறைஞ்சிச்சு பாருங்களேன். இல்லைன்னா அதை அப்படியே வச்சிருந்துருப்பீங்க ஃபுல்லா. அப்போ இது 2 ரிமூவ் பண்ணிடலாம். 2 ரிமூவ் பண்ணிட்டு I'm taking 2 outside. I'm removing that function. X divided by இது என்ன ஆயிடும்? இது வந்து 1 by 8, 1 by 4 ஆயிடும். So 4th root of 1 minus x ஆயிடும். இது 4th root of 1 plus x ஆயிடும். கரெக்டா? 8th root of 1 minus x ன்னு அர்த்தம் 1 minus x whole power 1 by 8 ன்னு அர்த்தம். கரெக்டா? 1 minus x whole power 1 by 8 ன்னு அர்த்தம். இப்போ இதுக்கு நீங்க ஸ்கொயர் போட்டீங்கன்னா 2 by 8 ன்னு இருக்கும். இந்த ஸ்கொயர் இருக்குல்ல. அப்போ 1 by 8 whole power 2, 2 by 8. So 2 by 8 னா 1 by 4. அவ்வளவுதான். பாருங்களேன் 8th root என்ன ஆயிடுச்சு இப்போ 4th root ஆயிடுச்சு. Follow the same thing. Again rationalize பண்ணுங்க. So multiply and divide by 4th root of 1 minus x plus 4th root of 1 plus x divided by 4th root of 1 minus x plus 4th root of 1 plus x. So but this is 2 times limit x tending to 0 x into 4th root of 1 minus x plus 4th root of 1 plus x divided by a plus b, a minus b. So 4th root of 1 minus x whole square minus 4th root of 1 plus x whole square. A square minus b square. Again பாருங்க finite non-zero number when you apply limit here. So 1 plus 0, 1 plus 0. So 1 plus 1. Again you can take this 2 outside. Again you can take 2 outside. So will be 2 into 2. Already ஒரு 2 இருக்கு. Again I am taking 2 outside. So we will be left with limit x tending to 0 x divided by இது பாருங்களேன் இது வந்து 1 by 4. 1 by 4 into 2 னா 2 by 4. 2 by 4 னா 1 by 2. But this will be root of 1 minus x minus root of 1 plus x. முதல்ல 8th root இருந்தது. அப்புறம் 4th root மாறிச்சு. இப்போ second root மாறிடுச்சு. ஸ்கொயர் ரூட் மாறிடுச்சு. இதெல்லாம் புரியுதுல்ல? 4th root னா 1 by 4. 2 by 4 அப்பனா 2 by 4 னா 1 by 2. That is same as root. Again you do rationalize பண்ணுங்க. Again you multiply and divide by square root of 1 minus x plus square root of 1 plus x square root of 1 minus x. Again you have a finite non-zero number here. When you apply the limit it is 0. But when you apply the limit here that is 2. So product of function ல இருக்கு non-zero number. Take that non-zero number outside. What is that number? That number is 2. So again you take this 2 outside. So will be limit x tending to 0 x divided by a square minus b square. கரெக்டா? a plus b, a minus b, a square minus b square root போயிடும். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஆன்சர். So this is 2 2s are 4, 4 2s are 8. So 8 times limit x tending to 0 x divided by minus 2x. கரெக்டா? minus x minus x minus 2x. So minus 1 by 2 into 8 minus 4. புரியுதா? Sir, can you explain the 8th root becomes 4th root? Okay, ஒரே நிமிஷம். ஸ்கிரீன் சரியா தெரியலையோ? ஓகே. இங்க 8th root வந்து 4th root அப்படி மாறுதா? இங்க பாருங்க. இப்போ நம்மளுக்கு வந்து 8th root of 1 minus x whole square ன்னு இருக்கு. This is same as 1 minus x whole power 1 by 8. கரெக்டா? ஏன்னா இங்க ரூட் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ரூட் இங்க 2 இருந்ததுன்னா 1 by 2, இங்க 3 இருந்ததுன்னா 1 by 3 போடுவோம். ரூட் வேணாம் அப்படின்னா. இப்போ ரெண்டு பவர்ல இருக்கு. ரெண்டுமே பவர்ல இருந்துச்சுன்னா மல்டிப்ளை. இப்போ மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 1 minus x whole power 2 by 8 ஆயிடும். Because a power m whole power n. ரெண்டு பவர்ல இருந்துச்சுன்னா you need to multiply a m n. So but this is 1 by 8. So but 2 by 8 ஆயிடும். So 2 by 8 is 1 by 4. But this is 1 minus x whole power 1 by 4. But this is same as 4th root of 1 minus x. So 4th root of 1 minus x. அதோ
So root of 1 minus x whole square. This is 1 minus x whole power 1 by 8. So 2 by 8. So 2 by 8 na 1 by 4 ஆயிடும். So 1 by 4 is same as இப்படி இருக்கும் 1 minus x whole power 1 by 4. That is same as fourth root of 1 minus x. போலாமா? From 6. 1.1 நேரத்துல 6 தான் முடிச்சிருக்கோமா? ஓகே. So limit extending to 0 tan 2x. இப்போ நல்லா பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க கவனிக்கணும். When you try to apply standard formula, இப்போ நீங்க பார்த்த உடனே சார் I will apply standard formula சார். அப்ப என்ன ஆயிடும்? So limit extending to 0 x into tan 2x minus 2x tan x divided by 1 minus cos 2x whole square. So when you try to apply standard formula the numerator இது என்ன ஆயிடும்? இங்க ஒரு 2x இங்க ஒரு 2x இங்க ஒரு x இங்க ஒரு x கரெக்ட்டா? tan f of x வந்து 2x. So இப்போ 2x will multiply and divide. பட் நீங்க என்ன பிரச்சனை ஆயிடும் அப்படின்னா என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். இது 1 ஆயிடும் இது 1 ஆயிடும். அப்ப 2x square minus 2x square 0 போயிடும். நான் சொல்றேன் புரியுதா? When you try to apply standard formula for tan 2x and tan x, you will have 0 minus 0. அப்போ நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எதனா ஒன்று அப்ளை பண்ணுங்க. You don't apply for other. You don't apply for other. I know tan 2x formula இல்ல. I'll apply standard formula for only this. I'll keep this as it is. When you try to apply that, it will be 0 minus 0 ஆயிடும். So அப்போ நம்மளுக்கு வராத மாதிரி. Let us keep this as it is. Tan 2x. This is same as 2x square. இது easy இல்ல. What is 1 minus cos x? 2 sin square x by 2. வந்துட்டே இருப்பான் இவன். 1 minus cos x. So 2 sin square x by 2. Replace x by 2x. So 2 sin square x by 2. But இங்க whole square இருக்கு. அதனால ஸ்கொயர் போட்டுக்கிறேன். புரியுதா? 1 minus cos x. 1 minus cos x. 2 sin square x by 2. X வந்து 2x இங்க. So this is limit extending to 0 x into tan 2x minus 2x square divided by 2 square 4 ஆயிடும் 2 square 4 இது வந்து sin power 4x கரெக்டா ஸ்கொயர் ஸ்கொயர் 4 ஆயிடும் ஓகே முடிஞ்சு போச்சு ப்ராப்ளம் அவ்வளவுதான் so what is tan 2x எழுதி போட்டுருக்கேன்ல what is tan 2x 2 tan x divided by 1 plus tan square x கரெக்டா 2 tan x divided by 1 plus tan square x இங்க ஒரு minus 2x square divided by 4 sin power 4x இங்க நீங்க என்ன பண்ணுவீங்க இப்போ what you will do here we need to multiply and divide by x power 4 x power 4 so we will have எவ்வளவு ஈஸியா நான் போடுறேன் பாருங்க because practice அவ்வளவுதான் experience so limit extending to 0 இங்க ஒரு 2x tan x x இருக்காங்க okay what is tan 2x 2 tan x by 1 plus tan square x தானே tan 2x so tan 2x is 2 tan x by 1 minus tan square x தானே sorry 1 minus sorry 1 plus போட்டேனா எழுதி போட்டுருங்க முன்னாடி உங்களுக்கு tan 2x so we will have limit extending to 0 இது பாருங்க இது 1 ஆயிடுமா so 4x power 4 இருக்கும் கரெக்டா 4x power 4 இருக்கும் இங்க என்ன இருக்கும் உள்ள x into 2 tan x divided by 1 minus tan square x minus 2x square இருக்கும் இப்போ என்ன பண்ணலாம் again எனக்கு tan x வேணாம் so we will apply standard formula இங்க ஒரு x இங்க ஒரு x இங்க ஒரு x square இங்க ஒரு x square கரெக்டா because அங்க 2 இருக்கிறதுனால இப்போ இது 1 ஆயிடும் இதுவும் 1 ஆயிடும் முடிஞ்சு போச்சு ப்ராப்ளம் so this will be limit extending to 0 1 divided by 4x power 4 இங்க ஒரு x இது என்ன ஆயிடும் 2x by 1 minus x square minus 2x square LCM போடுங்க அதுக்கு என்ன ஆன்சர் so limit extending to 0 1 divided by 4x power 4 so 2x square by 1 minus x square minus 2x square so 1 by 4x power 4 so 2x square minus 2x square plus 2x power 4
divided by 1 minus x square. Cross multiply பண்ணுங்க. So minus 2x square plus இரண்டு cancel ஆயிடும். So limit x tending to 0. So இது 1 by 4 x power 4. இங்கே ஒரு 2x power 4 divided by 1 minus x square. x power 4 cancel ஆயிடும். So we will have 1 by 4 2 divided by 1 minus x square. So when x is 0, this will be 0 ஆயிடும். So for 2 divided by 4, so this is 1 by 2. See, when you try to apply standard formula, மேலனா நம்மளுக்கு 0 போயிடும் எல்லாமே. So we will multiply by x square, x power 4, x power 4. Exam போலாமா? அப்படியே ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி என்ன பண்ணிருக்கோன்றது. Just take 2 minutes break and just revise what we did அவ்வளவுதான். Move on to problem number 7. நோட் எதனா இருக்கா? டர்ம் 6 வரைக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஃபாஸ்டா போட ஆரம்பிச்சிடலாம் அப்படியே. பிகாஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா வந்திருக்கும் இல்ல, எங்கெங்கெல்லாம் tan x இருக்கோ we can multiply and divide by x provided f of x tends to 0 as x tends to a. அது முக்கியம், அந்த கண்டிஷன் முக்கியம். அரிணி யூஸ் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்காமா கரெக்டா ஞாபகம் இருக்கா? இமயன் நீதான் மேக்ஸ் கியூபரா? ஓகே, இதெல்லாம் நீங்களே போட்டுடலாம். இதெல்லாம் ஜேஇ ப்ராப்ளம், கொஞ்சம் தரமா இருக்கும் இந்த ப்ராப்ளம்லாம். So limit x tending to 0, x into cot 4x divided by, நீங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம், என்ன பண்ணுவீங்க? cot square 2x. So you write everything in terms of tan x. So limit x tending to 0, x இது 1 by tan 4x, இது ஒரு sin square x, you just write this as 1 by tan square 2x. So but this is limit x tending to 0, x by tan 4x. இங்க வந்து இது மேல போயிடுச்சுன்னா tan square 2x by sin square x. அவ்வளவுதான், அப்ளை ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. அப்போ இங்க ஒரு 4x, இங்க ஒரு 4x, இங்க ஒரு x ஸ்கொயர், இங்க ஒரு x ஸ்கொயர், இங்க ஒரு 2x ஹோல் ஸ்கொயர், இங்க ஒரு 2x ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? ஸோ இது 1, இது 1, இது 1. அப்போ we'll be left with limit x tending to 0, x by 4x, இங்க ஒரு 2x ஹோல் ஸ்கொயர், இங்க ஒரு x ஸ்கொயர். அப்போ இது 1 by 4 ஆயிடும். இது வந்து 4x ஸ்கொயர் by x ஸ்கொயர், இதோட கேன்சல் ஆயிடும். ஸோ 4 by 4 1 வந்துடும்.
ஒண்ணுமே கிடையாது இந்த ப்ராப்ளம்லாம். all are very all are very easy problem provided if you know, see, because we know tan x, we know tan x is tan f of x by f of x, that will tend to 0. uh, so you convert cot x, எப்பயுமே exam point of view ல whenever you see cot x you convert that in terms of tan x. Okay, I will do for all chapters. ஒரு chapter நம்ம இதே மாதிரி முடிப்போம். If you need to do 50 problems, இப்போதான் we are in 7th problem. I think it will take 10 to 11 ஆயிடும் நினைக்கிறேன் முடிக்கிறதுக்கு. பாருங்க problem 8 பாருங்க. இது முக்கியம். எப்பப்பெல்லாம் நீங்க sin x plus cos x பாக்குறீங்களோ you remember this technique. எப்பப்பெல்லாம் நீங்க sin x plus cos x பாக்குறீங்களோ you remember this technique which I am going to tell you. நிறைய இடத்துல வரும் sin x plus cos x. எப்பப்பெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ you just remember this technique. Okay. என்ன பண்ணலாம் அப்படின்னா okay, this is, see, இந்த இடத்துல you should not multiply and divide by x x. ஏன் you should not multiply and divide by x x, you should not multiply and divide by 2x, because f of x is not tending to 0 when x is tending to pi by 4. அப்படிதானே பாருங்க 2x தான் f of x. when x is pi by 4 this will be 2 into pi by 4. so but pi by 2 இருக்கும். so sin pi by 2 is not tending to 0 இல்ல, f of x should tend to 0. but இங்க f of x is 2x. when x is pi by 4 this will tend to pi by 2. so அப்போ you should not apply that standard limit idea here. you should not apply the standard limit idea here. பட்டு போட்டுறாதீங்க. இங்க ஒரு 2x அங்க ஒரு 2x அங்க ஒரு x x போடக்கூடாது. இப்போ வேற மாதிரி தான் போடணும். so அப்போ limit x tending to pi by 4 8 root 2. எப்பப்பெல்லாம் நீங்க இது மாதிரி பாக்குறீங்களோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா you multiply and divide by you multiply and divide by root 2. you multiply and divide by root 2. இது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பப்பெல்லாம் நீங்க sin x plus cos x பாக்குறீங்களோ you always remember this technique. you can take root 2 outside ல, you take root 2 காமனா எடுத்தீங்கன்னா 1 minus sin 2x ன்னு இருக்கும். 1 minus sin 2x ன்னு இருக்கும். கரெக்ட்டா? so again 1 minus sin 2x 1 minus cos x. okay, இப்போ பாருங்களேன், இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா y made it like this அப்படின்னா so limit x tending to pi by 4 8 root 2. see 8 into root 2, not 8th root of 2, 8 into root 2 தான், 8 into root 2 minus root 2. I can write this as sin x cos pi by 4 plus cos x sin pi by 4. புரியுதா? because sin 45 cos 45 ரெண்டுமே 1 by root 2 தான். I'm writing this 1 by root 2 as cos 45. I'm writing 1 by root 2 as sin 45. இப்போ பாருங்களேன், sin a cos b plus cos a sin b. cos a plus b ல cos, what is cos a plus b? இல்ல, இப்படி எழுதிட்டோனோ. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா we can write this as cos a plus b னா what is cos a plus b? cos a plus b, cos a plus b, cos a cos b. okay, cos a minus b, cos a cos b. okay, அப்ப என்ன பண்ணலாம்னா cos a minus b, cos a minus b ரெண்டுமே பிளஸ். what is cos a minus b? cos a cos b sin a sin b, cos a cos b sin a sin b. அப்போ இங்க எழுதிக்கலாம் cos a cos b sin a sin b. இப்போ I can apply cos a minus b ல this is cos a minus b, correct? so limit x tending to pi by 4 8 into root 2 minus root 2 cos a minus b
கரெக்டா? cos A cos B plus sin A sin B. cos A cos B cos. So this part, I mean this has cos pi by 4, this has sin pi by 4. So cos A cos B sin A sin B. So cos A minus B divided by root 2 1 minus sin 2x. Okay. என்ன பண்ணலாம்? Okay, we'll make some substitution. We'll make some substitution. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் அப்படியே you will learn new ideas. Okay. So we'll do some substitution. So put t is equal to x minus pi by 4. அப்பனா you need to replace this x in terms of t. So when x is tending to pi by 4, t will tend to 0, correct? Because t is x minus pi by 4. So pi by 4 minus pi by 4, 0 னு வந்துரும். So but this is same as limit t tending to 0, 8 into root 2 minus root 2, இது cos t ஆயிடும், correct? Divided by root 2 into 1 minus sin of 2x. X is t plus pi by 4. X is t plus pi by 4. இப்போ 2 உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, so this will be limit t tending to 0. Just take root 2 outside. Oh, whole power 7 வேற இருக்கா? whole power 7 இருக்காங்க. So அப்ப இங்க root 2 எல்லாம் பண்ணியாச்சு. So this is 8 root 2. இங்க எடுக்க முடியாது காமனா. எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ரூட் குறையும். So we'll keep this as it is. So this is 8 into root 2. இங்க ஒரு root 2 cos t whole power 7 divided by root 2. இதை பாருங்களேன், sin pi by 2 plus 2t இருக்கும், கரெக்டா? When you multiply this 2 inside, sin pi by 2 plus 2t ன்னு இருக்கும். So sin 90 plus theta. So sin 90 plus theta, கரெக்டா? So அப்போ இங்க sin positive. So அப்போ this is cos 2t ஆயிடும். இந்த ஸ்டெப் புரியுதா? This is sin 90 plus theta, which is cos theta, so which is cos 2t. When you multiply 2 inside, 2t plus pi by 2. 2t plus pi by 2. இதுக்கப்புறம் ஈஸி இல்ல? So you will have 8 root 2 minus root 2 whole power 7 divided by root 2 1 minus cos 2t. I think 8 root 2 எதனா மிஸ் பண்ணிருக்கேனா? மிஸ் பண்ணிருக்கானு பாருங்க எங்கனா. root 2 இங்க ஒரு cos t, x வந்து t plus pi by 4. So when x is 0, this will be cos 0 is 1. So கீழே 0 போயிடும்.
when x is 0, cos 0 1, 8 root 2 minus root 2 whole power 7. 8 root 2 minus 2 whole power 1 by. Correct தான். See, this is of the form 0 by 0 less, because when t is 0, cos 0 1, so 1 minus 1 0, denominator is 0. Here when t is 0, we will have 8 root 2, we will have 8 root 2 minus root 2 whole power 7 இருக்கும் கரெக்டா? When t is 0, 8 root 2 minus cos 0 1, so root 2 whole power 7 இருக்கும். So I can write 2 cube into 2 power 1 by 2 minus 2 power 1 by 7, because 8 is 2 cube, root 2 is 2 power 1 by 2. So what is 2 power 3 into 2 power 1 by 2? So 2 power 6 plus 1, 6 plus 1, 7 by 2. கரெக்ட் தான், 7 by 2ல இது. ஸோ இதுவும் 0, இதுவும் 0 தான். So 2 power 7 by 2 minus 2 power 7 by 2. So மேலேயும் 0 தான். கரெக்டா? See, this is 2 power 7 by 2. 8 into root 2 is same as 2 power 7 by 2. Because 8 is 2 cube, so 2 power 1 by 2. So 3 plus 1 by 2. So 3 plus 1 by 2 is 7 by 2. So again 0. So it is 0 by 0 form. So we can apply L'Hopital rule. So limit t tending to 0. L'Hopital rule போடுங்க. Derivative. இது 0 ஆயிடும். So f of x whole power n. See, root 2 whole power 7 constant. Cos t whole power 7. So 7 cos t whole power 6. Sin பண்ணாம cos பண்ணா minus sin t divided by root 2. 1 பண்ணா 0. Cos 2t பண்ணா sin பண்ணாம cos பண்ணா minus sin. So sin 2t into 2. இது புரியுது அந்த ஸ்டெப்? டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம் அவ்வளவுதான். See, derivative of f of x whole power n. Derivative of f of x whole power n is same as n into f of x whole power n minus 1 into f dash of x. பாருங்க, n into f of x whole power n minus 1 into f dash of x. The root 2 whole power 7 constant, f of x whole power n. So n into, so n, so n into f of x whole power n minus 1 into f dash of x. இங்க root 2 constant, 1 divided பண்ணா 0. Cos x பண்ணா cos f of x is minus sin f of x into f dash of x. கரெக்டா? என்ன பண்ணா cos x பண்ணா cos x, cos x பண்ணா sin x. Okay. So we will be left with limit t tending to 0. வேற லெவல்ல problem. So limit t tending to 0. இங்க ஒரு minus root 2 whole power 7, இங்க ஒரு 7, இங்க ஒரு cos t whole power 6, இங்க ஒரு minus sin t, முடிஞ்சு போச்சு ஆன்சர் அவ்வளவுதான். இங்க ஒரு 2 root 2 sin 2t, கரெக்டா? 2 root 2 sin 2t. Okay. அவ்வளவுதான். See, when you apply t 0, this finite non-zero number, cos 0 is 1. So but this value will be 1. Apply standard formula. இப்போ apply பண்ணலாம் standard formula, because when t is tending to 0, this f of x will tend to 0. So into t into t. அப்போ we will have, so we will be having இந்த minus minus plus ஆயிடும். அப்போ இங்க ஒரு root 2 whole power 7 into 7, இங்க ஒரு t மட்டும் இருக்கும், இங்க ஒரு 2 root 2 2t ன்னு இருக்கும், கரெக்டா? இது 1. ஓகேவா? you can take this 1 outside. So you can take this 1 outside because all are in product. So this will be 1. So you can take that outside. So இங்க minus root 2, இங்க minus minus plus ஆயிடும். இந்த minus minus plus ஆயிடும். So root 2 whole power 7, 7, இங்க ஒரு t மட்டும் இருக்கும், இங்க ஒரு 2t இருக்கும். So t cancel ஆயிடும். அதான் முடிஞ்சு போச்சு ஆன்சர். So அப்போ இங்க ஒரு root 2 whole power 7, இங்க ஒரு 7, இங்க ஒரு 2 root 2. Okay. இங்க root 2 whole power 7
This is same as root 2 whole power 6 into root 2 into 7. வந்துடுச்சு ஆன்சர், அவ்வளவுதான். இது வந்து பாருங்களேன், இந்த 2 வந்து I can write root 2 இந்த root 2 அப்படியே வச்சுக்கலாம். இந்த 2 I can write root 2 into t ன்னு இருக்கும். சாரி, t கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப இங்க வந்து 5 root 2 கேன்சல் ஆயிடும். அப்ப ஒரு root 2 இருக்கும். root 2 2 7 2s are 14 வந்துட்ட ஆன்சர், அவ்வளவுதான். ஸோ இப்போ இந்த 5 root 2 கேன்சல் ஆயிடும், ஒரு root 2 மட்டும் இங்க இருக்கும். ஸோ root 2 7. அப்பா ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. 14 புரியுதா? So d by dx of f of x whole power n is n into f of x whole power n minus 1 into f dash of x. Next one போலாமா? See, இங்கே you can apply standard limit because when t is 0, f of t is t, that will be 0 when t is 0. Okay. From 9 பாருங்க. See, இது மாதிரி புரிஞ்சுதா? கொஞ்சம் challenging problem, but very good problem. Okay. From 9. 9 10 ஒரே மாதிரி. இப்போ இங்க பாருங்களேன், என்ன பண்ணுவீங்க பார்த்த உடனே? மேல tan f of x இருக்கு, கீழே மேல tan f of x இருக்கு, கீழே sin f of x இருக்கு. theta tending to 0. So tan f of x, sin f of x. பட் இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, you cannot apply standard formula, கரெக்டா? Because pi cos square theta, that is f of x. When theta is tending to 0, f of x will tend to pi, கரெக்டா? Because cos 0 1ல. அதே மாதிரி கீழே you can apply standard formula இல்ல? இந்த இடத்துல you can apply standard formula because when theta is 0, f of x is 2 pi sin 0. So 2 pi into 0. So கீழே you can apply standard formula, but மேலே you cannot apply standard formula because tan f of x is cos pi square theta. When theta is 0, this will tend to pi. இப்போ மேலே apply பண்ண முடியாது, but கீழே you can apply. So limit theta tending to 0. See, if you are not comfortable with theta அப்படின்னா, you just change everything in terms of x. நம்ம இஷ்டம் தான் அதெல்லாம். So this is tan of pi cos square x divided by sin of 2 pi sin square x. So இங்க பாருங்களேன், இங்க you can apply standard limits. So we will sin f of x. So multiply and divide by 2 pi sin square x, 2 pi sin square x. இது 1 ஆயிடுமா? Sin f of x by f of x. F of x is tending to 0. So we will be left with, you will be left with limit x tending to 0 tan of pi cos square x divided by 2 pi sin square x. இப்போ I'm going to do one trick. ஞாபகம் வச்சுக்கோங்க, I'm going to do one trick. இப்போ மேலே வந்து you cannot apply standard formula இல்ல, because f of x is tending to pi. இப்போ நல்லா பாருங்களேன், what is tan pi minus theta? What is tan pi minus theta? Minus tan theta இல்ல, pi. So pi னா இங்க இருக்கும். So pi minus னா இங்க tan negative. So minus tan theta. இப்போ tan theta is same as minus of tan pi minus theta. I'm going to write this as, நல்லா கவனிச்சுக்கோங்க, I'm going to write this as, இதே தான் next sum. So limit x tending to 0, tan theta is same as minus tan pi minus theta. இந்த ஸ்டெப் புரியுதா பாருங்க, கீழே அப்படியே இருக்கட்டும். இந்த ஸ்டெப் புரியுதான்னு பாருங்க. tan theta is same as minus tan pi minus theta. So இது ஃபுல்லா தீட்டாவா பாருங்க. tan theta is same as minus tan pi minus theta. இப்போ I can apply standard formula ல மேல பாருங்க, f of x is pi minus pi cos square x. இப்போ I can apply standard formula ல வேற லெவல்ல. So I'm just writing tan theta as minus of tan pi minus theta. இப்போ I can apply standard formula here because f of x வந்து இது that will tend to 0 ல when x is 0. So pi minus pi வந்துரும். So cos 0 1,
Okay, so but this is pi minus pi cos 0. So cos 0 1. Now I can apply standard formula. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ அதுக்கு இங்கே என்ன பண்ணலாம்? இங்கேயும் அதே ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இல்லை. ஸோ இப்போ இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர், இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர், அங்கே வந்து வில் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை பை மைனஸ் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ், பை மைனஸ் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இது ஒன் ஆயிடும். ஸோ டினாமினேட்டர் வந்து 2 பை எக்ஸ் ஸ்கொயரு, டினாமினேட்டர் வந்து மைனஸ் இங்கே இருக்கு 2 பை எக்ஸ் ஸ்கொயர், இங்கே வந்து tan ஆஃப் பை மைனஸ் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ். So, tan f of x. So, multiply and divide by pi minus pi cos square x. Pi minus pi cos square x. Pi minus pi cos square x. So, tan f of x by f of x is 1 ஆயிடும். முடிஞ்சு போச்சு ஆன்சர் ஆகும். So, but this is minus 1 divided by 2 pi x square. இங்க நீங்க பையை காமனா எடுத்தா 1 minus cos square x. So, இப்போ இங்க வந்து limit x tending to 0. 1 minus cos square x, sin square x இல்ல, sin square x plus cos square x is 1. So 1 minus cos square x is sin square x. So but this is pi cancel பண்ணிடலாம். So minus 1 by 2x square. இது வந்து sin square x. Again apply standard formula. எவ்வளோ ஈஸி இல்லை by knowing standard formulas. இது 1 ஆயிடும். So cancel x square will have minus 1 by 2. Yeah, I don't know any answer. I'm just solving with you அவ்வளவுதான். நான் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தலாம். ஜஸ்ட் கொஸ்டின் மட்டும் வச்சிருக்கேன் என்ன கொஸ்டின் பண்ணலாம் அப்படின்னு. ஆன்சர்லாம் கரெக்டாக வருது பாருங்க. when you apply standard formula you will get all the answers அவ்வளவுதான். நீங்க செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி மட்டும் கரெக்டாக போறேனா அப்படின்னு மட்டும். நெக்ஸ்ட் போலாமா? அப்போ எப்பப்பெல்லாம் நீங்க இந்த மாதிரி பாக்குறீங்களோ you can apply thisல. இப்போ அதே மாதிரி you can do this problem இல்ல. sin square so limit x tending to 0. இங்க f of x is this, but f of x is not tending to 0 as x tending to 0 இல்ல, because f of x is tending to what? pi. f of x tending to pi. அப்ப இங்க நாங்க என்ன பண்ணலாம்? What is sin pi minus theta? That is same as sin theta, கரெக்டா? பட் அங்க minus tan theta வந்தது, இங்க plus sin theta தான். So this I can write this as ஸ்கொயர் இருக்குல்ல, அப்புறமா அதுக்கு மேல போட்டுக்கோங்க. So sin of pi cos power 4x whole square divided by x power 4. So sin theta, f of x is not tending to 0. So sin theta is same as sin pi minus theta. So limit x tending to 0, sin of pi minus theta. whole square இருக்கு, மறந்துடாதீங்க, divided by x power 4. இந்த ஸ்டெப் புரியுதா? இது ஃபுல்லா தீட்டாவா பாருங்க, So sin theta is sin pi minus theta. அவ்வளவுதான். இப்போ you can apply standard formula இல்ல. So sin f of x, இது ஃபுல்லா f of x. So f of x will tend to 0 இல்ல, because pi minus pi, that will tend to pi minus pi, so that will tend to 0. So but this is limit x tending to 0. So அப்ப என்ன பண்ணலாம், இங்க இந்த 1 by x power 4 அப்படியே இருக்கட்டும். இங்க வந்து sin pi minus pi cos power 4x இருக்கு. So you multiply and divide by pi minus pi cos power 4x. இங்க ஒரு pi minus pi cos power 4x, மறக்காம இங்க whole square இருக்கு. இது 1 ஆயிடுமா? எவ்வளவு பெரிய டேர்ம் போயிடுச்சு பாருங்களேன். So you will be only having this term only. So limit x tending to 0, 1 divided by x power 4 pi minus pi cos power 4x whole square. அங்க ஸ்கொயர் லாஸ்ட் டைம்ல அங்க ஸ்கொயர், இந்த ஸ்கொயர் இல்ல, அதனால ஈஸியா முடிஞ்சிச்சு. பட் இங்க பவர் அதிகமா இருக்கு. ஓகே பரவாயில்ல. So this is limit x tending to 0, 1 by x power 4. You can take pi square outside. So 1 minus cos power 4x whole square. So limit x tending to 0, pi square
divided by x power 4. See, எப்பப்பெல்லாம் நீங்க இந்த மாதிரி பாக்குறீங்களோ, you just write this as a square minus b square. இப்போ 1 square minus cos square x whole square ரொம்ப முக்கியம். எப்பப்பெல்லாம் நீங்க 1 minus power 4 பாக்குறீங்களோ, 1 minus power 4 term. So இந்த power 4 term you write square apply a square minus b square. எப்பயுமே இப்படிதான் பண்ணணும் எங்கெல்லாம் பாக்குறீங்களோ. So but this is limit extending to 0 I square by x power 4. So a square minus b square. So 1 minus cos square x, 1 plus cos square x. When you apply limit here, this is finite non-zero term. This is 0. 1 minus 1 0 ஆயிடும். But when you apply limit here, product of functions finite non-zero term. எப்பயுமே ஞாபகம் இருக்கணும். Product of functions இருக்கும்போது ஒன்னொருத்துக்கு லிமிட் அப்ளை பண்ணுங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கும் 0 இல்லாம நம்பர் வந்ததுன்னா you take that number outside and cancel that function. So when you apply limit, this will be என்ன ஆயிடும்? வெளில வரும்போது என்ன ஆயிடும்? 2 ஆயிடும். கரெக்ட்டா? Because cos 0 1 1 plus 1 2 ஆயிடும். So 2 pi square you take outside. So limit extending to 0 1 minus cos square x by x power 4. What is 1 minus cos square x? Sin square x. Whole square விட்டனா? Whole square விட்டேன். சாரி. சரிங்களா? Whole power 4 விட்டனா? 1 minus cos square x. 1 minus cos power 4. என்ன தப்பு பண்ணேன்? ஸ்கொயரை விட்டான்ல. எப்பயுமே இந்த x power 4 term cancel ஆகும். ஸ்கொயர் இருக்குல்ல இங்க பாருங்க. 1 minus cos power 4x. So a square minus b square whole square. So a plus b, a minus b whole square. அப்ப இங்கேயும் ஸ்கொயர் வரும். Now you have to take 2 square outside. So you have to take 4 pi square outside. 4 pi square. So this is 1 minus cos square x whole square. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ப்ராப்ளம். So but this is 4 pi square. Limit extending to 0. Sin square x whole square. Sin square x whole square by x power 4. This sin power 4x ஆயிடுமா? So limit extending to 0. Sin power 4x by x power 4. So இது 1 ஆயிடும். 4 pi square தான் ஆன்சர் ஆகும். So 4 pi square into 1. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் டவுட் எதனா இருக்கா? Is there any doubt in first 10 problems? Any doubt in first 10 problems? Problem 11. இது நீங்களே போடுங்க, ட்ரை பண்ணுங்க. இது நீங்களே போட்டு ட்ரை பண்ணுங்க. பார்த்தா என்ன பண்ணணும்? 1 minus cos x ஃபார்முலா, sin 7x க்கு அப்படியே ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா, sin 5x க்கு அப்படியே ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. சொல்லுங்க பார்க்கலாம். I'll give you 1 minute அவ்வளவுதான். 1 minuteல you need to tell the answer. 1 minute அதிகம் சம் போடுறதுக்கு. இவ்வளவு நேரமா? Fourteen by 5. ஓகே, வேற யாருண்ணா? Fourteen by 5. ஹரி கணேஷ், ரிஷ்வந்த், ஈரா, திருமலை. Okay, so அப்ப everyone getting the same answer னா கரெக்டா தான் இருக்கும். See what is 1 minus cos x? 2 sin square
x by 2. இது வந்து sin 7x இருக்கு. So you multiply and divide by 7x 7x. இங்க ஒரு x square. இங்க ஒரு sin 5x இருக்கு. You multiply and divide by 5x 5x. இது 1 இது 1. So this will be limit x tending to 0. 2 sin square x. இங்க ஒரு 7x. இங்க ஒரு 5x cube. sin square இருக்கு. So you multiply and divide by x square இது 1 ஆயிடும். இப்போ 14x cube 2 7s are 14. So 14x cube by 5x cube. So 14 by 5. 14 by 5 is the answer. See, I'm cancelling this ல cancel பண்ணலாமா அந்த மாதிரி? I'm cancelling x cube ல அந்த மாதிரி பண்ணலாமா? x is tending to 0 தான். When x is 0 இந்த மாதிரி பண்ணுவீங்களா? இந்த மாதிரி பண்ணி 1ன்னு போடலாமா? முடியாதுல்ல. பட் ஆனா இங்க x is tending to 0 தான். 0 போகவே போகாது. Tending to 0. அதனால we are cancelling. இதனால பண்ண முடியாது. Just like that படிச்சிடாதீங்க அப்படியே. There is meaning in every term. You cannot cancel x is 0 நோக்கி போகுது. When x is 0, this is 0 by 0. You cannot cancel 0 by 0. But it is tending to 0 தான். அதனால we are cancelling that 0 by 0. Okay. Problem 12. Limit x tending to 1 x square minus 1 sin pi x. You can apply standard limits because f of x is sin pi x. When x is 1, பண்ண முடியாது. F of x is pi x. You cannot calculate standard limits. Okay. முதல்ல you find the roots for this. கண்டுபிடிங்களா, ரூட் கண்டுபிடிங்களா, என்ன வருதுன்னு பாருங்க. Just find the roots for this. Find the roots for x power 4. You will have 4 roots ல. மட்டும் கண்டுபிடிப்பாங்க, என்ன வருதுன்னு பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா இந்த டேர்ம் இங்க வரும். அப்படி வராம இருந்தா क्वेश्चन இருக்கும். சோ கண்டிப்பா அதுக்கு 1 ரூட் இல்ல. 1 ரூட் தானே. 1 minus 2 minus 1 minus 1 plus 1 0. So 1 வந்து ஒரு ரூட். Find the other 3 roots. So x power 4, x cube, x square term இல்ல. X term constant term. So 0 1 1 minus 1 minus 1. So 0 minus 1 minus 1 1 into minus 1 minus 1 1 1 0. So you will have cubic x cube minus x square minus x plus 1 is 0. So again see ஒரு root 1 again 1 root 1 minus 1 again 1 is another root. So x cube x square x constant 0 போட்டீங்கன்னா 1 1 0 0 minus 1 1. இங்க ஒரு x square minus 1. So அப்போ ரெண்டு 1 அப்புறம் ஒரு x square minus 1. So ரெண்டு 1க்கு I can write x minus 1 whole square and x square minus 1. Correct? See both are same. See I'm just factorizing this. These two will get cancelled. சொன்னல எப்பவும் வரா மாதிரி தான் இருக்கும் அந்த term. X square minus 1. So we will have limit x tending to 1 sin pi x by x minus 1 whole square. You cannot apply standard limits ல L'Hopital apply பண்ணிடலாமா? Because sin when you apply 1 sin pi is 0. Here 1 minus 1 ஆயிடும். So apply L'Hopital rule. So limit x tending to 1. Apply L'Hopital rule. So sin pi x பண்ணா cos pi x into pi. This is 2 into x minus 1. Correct? 2 into x minus 1. So when x is 1, this will be earlier. X minus 1 whole square அப்படின்னா x minus 1 whole cube போட்டுடலாமா இல்லைனா என்ன தப்பு பண்ணிருக்கான்னு பாருங்க. So limit of x square minus 1
divided by x power 4 minus 2x cube plus 2x square minus 1. இல்ல நம்ம இந்த மாதிரி போட்டா நம்மளுக்கு இன்ஃபினிட் லிமிட் கிடைக்குது இல்ல, அப்போ we need to apply some other technique தான். இந்த மாதிரி போட்டா இன்ஃபினிட் லிமிட் கிடைக்குது நம்மளுக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்படின்னா நம்மளுக்கு ஃபைனட் லிமிட் தான் கிடைச்சாகணும். we need to go for some other technique தான். ஓகே, ஸோ என்ன பண்ணலாம்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 1 x ஸ்கொயர் மைனஸ் 1 sin pi x, இங்கே ஒரு x minus 1 whole square, இது x plus 1 x minus 1 x square minus 1. Again I can write this as x plus 1 x minus 1 a square minus b square sin pi x divided by x minus 1 whole cube into x plus 1. See, இது finite limit, இதுவும் finite limit. எல்லாம் கேன்சல் பண்ணிடலாம் ரெண்டுத்தையும். கேன்சல் பண்ணா அது வருதோ? ஓகே, அப்போ கேன்சல் பண்ணா திருப்பி நம்மளுக்கு பழைய மாதிரி தான் நிற்கும். கேன்சல் பண்ணா பழைய மாதிரி தான் நிற்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேன்சல் பண்ண வேணாம், will not cancel. x plus 1 x minus 1 சொல்லாம இங்கே பண்ணி பார்ப்போமா? இப்படி பண்ணி பார்ப்போம் இருங்க. will not take this outside. put t is equal to ட்ரை பண்றேன் இருங்க. put t is equal to x minus 1. அப்போ when x is 1 t will tend to 0. But this is limit t tending to 0. What is x plus 1? X is t plus 1. இது t ஆயிடும். sin of pi x வந்து t plus 1 divided by t cube x plus 1. ரைட்டா? ஸோ இப்போ t plus 2 ஆயிடும். அது sin ஓகே சாரி, நான் ஃபர்ஸ்ட் போட்டதே கரெக்ட் தான். கொஸ்டின் இஸ் sin ஸ்கொயர் பை எக்ஸ். பேர் நினைச்சேன் இன்ஃபைனைட் லிமிட் வரும்போதே. இல்ல ஆக்சுவலா கொஸ்டின் இஸ் sin ஸ்கொயர் பை எக்ஸ். சாரி. ஃபர்ஸ்ட் பாரே போடலாமா? ஃபர்ஸ்ட் பாரே போட ஆன்சர் வந்து நினைக்கிறேன்ல. அதுதான் எழுதுனாலே கொஞ்சம் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் மாதிரியே போட்டுடலாமா அப்போ? சாரி, இப்படி போட்டு பாருங்க. These two will get cancelled. So when limit extending to 1 will be, we can apply L'Hopital rule. So அப்போ 2 sin pi x into cos pi x into pi divided by
2 into x minus 1. These two will get cancelled. So I can take when x is 1, this will be cos pi. Cos pi is minus 1. I can take that outside. Pi I can take outside. So it will be limit x tending to 1 sin pi x by x minus 1. I'll explain. Wait. போட்டு பார்த்துக்கலாம் முதல்ல வருதான்னு பார்ப்போம். இங்கே finite limit cos pi minus 1 minus pi. So minus pi again it is of the form 0 by 0. So cos pi x into pi divided by 1 ஆயிடும். So when x is 1, this will be minus pi. This will be cos pi into pi. So cos pi minus 1 pi square. ஓகே ஒண்ணுமே இல்ல ப்ராப்ளம் ஜஸ்ட் கொஸ்டினால நம்மளுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. ஓகே புரிஞ்சது இல்ல? see whenever you can't use standard formula அப்படின்னா you just apply L'Hopital rule. இது புரிஞ்சது இல்ல அது? so sin square I'm just factorizing this. So we have sin square pi x by x minus 1 whole square. So it is of the form 0 by 0. So sin pi x whole square. So 2 sin pi x. So 2 sin pi x into derivative பண்ணுங்க. So cos pi x into pi. I'm applying chain rule. Chain rule. So 2 to cancel ஆயிடும். I can take this outside. So but this will be so cos pi minus 1. So minus 1 pi வெளிய எடுத்துடலாம். So sin pi x by x minus 1. So again L'Hopital rule. It will be pi square. Next one போலாமா? கமெண்டே காணோம். ஓகே தானே? sin square pi x sorry. See if it is sin pi x na limit will not exist. Okay. Problem 13. இப்போ பாருங்களேன் if you try to apply standard limits அப்படின்னா x போடுவீங்களா? ஸோ இப்போ இது cos x ஆயிடும். ஸோ cos x minus cos x 0 minus 0 ஆயிடும். போன சம் பார்த்தா மாதிரி இருந்தது இல்ல? ஒரு சம்ல tan 2x இருந்தது இல்ல? ஸோ tan 2x அங்க பண்ணும்போது 0 minus 0 வந்துச்சு நியூமரேட்டர்ல. ஸோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா when you try to apply standard limits to sin x you will have sin x அப்ப நிற்கும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா அங்க நம்ம என்ன பண்ணோம் tan 2x போட்டோம். ஸோ tan 2x is 2 tan x by 1 minus tan square x போட்டோம்ல. இப்போ இங்க what is cos a minus cos b? What is cos a minus cos b? உங்களுக்கு தெரியும்ல எழுதி போட்டுருங்க பாருங்க எடுத்து பாருங்க cos a minus cos b. Cos a minus cos b. So 2 sin a plus b by 2 sin a minus b by 2. So limit x tending to 0 2 sin a plus b by 2 sin a minus b by 2 whole divided by x power 4. So இப்போ இது வந்து a வா பாருங்க x வந்து b ஆ பாருங்க. So limit x tending to 0 2 sin a plus b by 2 sin a minus b by 2 divided by x power 4. அவ்வளவுதான் apply standard formula. f of x is x plus sin x by 2 and that will tend to 0 when x is 0. Apply standard formula. இது போன வருஷம் கொஸ்டின் 2022 limit theta sorry 2023 theta sorry x tending to 0. So limit x tending to 0. So இங்க 2 sin f of x so multiply and divide by f of x. So இங்க ஒரு x plus sin x by 2 x plus sin x by 2 அங்கேயும் அதே தான். So sin of
sin x minus x by 2 இங்க ஒரு sin x minus x by 2 sin x minus x by 2 whole divided by x power 4. இது 1 இது 1. ஸோ அந்த 2 அந்த 2 கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ we will have இங்க ஒரு x plus sin x மட்டும் மேல இருக்கும். இங்க இங்க வந்து sin x minus x by 2 இருக்கும். whole divided by x power 4. கரெக்டா? So but this is limit x tending to 0 1 divided by 2x power 4 x plus sin x minus x. See, we need to bring எப்படின்னா power 4 கொண்டு வரணும் மேல. அப்பதான் we can cancel it. a plus b a minus b போடலாம்ல. So sin square x minus x square போடலாம். sin square x minus x square போட்டீங்கன்னா power 4 கொண்டு வரணும். எப்படின்னா என்ன பண்ணலாம்? power 4 கொண்டு வரணும். x square this is limit x tending to 0 sin square x minus x square போட்டுக்கலாமா? a plus b a minus b x plus sin a minus b cos a cos b. ஃபார்முலா கரெக்ட் தானே? cos a minus cos b ஃபார்முலா கரெக்ட் தானே? what is cos a minus cos b? a plus b by 2 a minus b by 2. cos a minus cos b என்னது? cos a minus cos b. Okay, minus 2 sin okay. minus 2 sin a plus b by 2. அப்போ இங்க மைனஸா? அப்போ இங்க ஒரு மைனஸ் போட்டுடலாம். இப்போ minus 1 by 2x power 4 a plus b a minus b. So sin square x minus x square இருக்கும். So limit x tending to 0. So multiply minus inside x square minus sin square x by 2x power 4. கரெக்டா? x square minus sin square x divided by 2x power 4. இங்க we cannot apply standard formula இல்ல, because sin square x இருக்கு. if you multiply and divide by x square னால நமக்கு மேல 0 minus 0 வந்துரும். மேல 0 minus 0 வந்துரும். லோபிட்டல் ரூல் போட்டுருவோமா? the limit x tending to 0. you just try apply லோபிட்டல் ரூல் போட்டு பாருங்க, ஆன்சர் வருதான்னு பாருங்க. just apply லோபிட்டல் ரூல். limit x tending to 0 x square minus sin square x square minus sin square x by x power 4. so 0 by 0. so இங்க ஒரு 2x இங்க ஒரு 2 sin x cos x divided by 4x cube. கரெக்டா?
divided by 4x cube. So 2x, see that புரியுதுல்ல? f of x whole power n. So 2 sin x cos x. So 2x minus 2 into, this I can write this as 2x power 4. This is the sin 2 எழுதிக்கலாம்ல, 2 sin theta cos theta divided by 8x cube. So again 0 by 0. So this is limit extending to 0. So the 2 ஆயிடும். The sin 2x பண்ணா cos 2x into 2 divided by 24x square. So again 0 by 0. So again differentiate. So the 0 ஆயிடும். So minus 2 constant. Cos 2x பண்ணா minus sin 2x into 2 divided by 48x. So minus minus plus ஆயிடும். 2 2s are 4. So limit extending to 0. 4 sin 2x divided by 48x. Again 0 by 0. So limit extending to 0. So sin 2x பண்ணா cos 2x into 2 divided by 48. When x is 0, இது cos 0 1 ஆயிடும். So 8 by 48, 1 by 6 is the answer. புரியுதா? கொஞ்சம் லாங்கா போகுது இங்க. ஏன் பாருங்களேன், அப்போ whenever you try to apply L'Hopital rule, the problem will be it will take much time. அப்போ you just feel the importance of standard formula. இங்க அப்ளை பண்ண முடியல நம்மளால, பிகாஸ் அப்ளை பண்ணா மேல 0 minus 0 வந்துடுது, பிரச்சனை ஆயிடுது. லிமிட் அப்ளை பண்ணி தான் வந்திருக்குது. லிமிட் அப்ளை பண்ணும்போது தான் எனக்கு whenever you are applying L'Hopital rule, லிமிட் அப்ளை பண்ணிட்டே வரேன், 1 2 3 4 டைம்ஸ் எனக்கு 0 by 0 வருது. பட் இங்க அப்ளை பண்ண என்ன ஆயிடுது, எனக்கு ஃபைனைட் நம்பர் வந்துருது இல்ல. So that will be the limit. எக்ஸாம் போலாமா? See, I'll do 2 more problem, then I'll give you 5 minutes break. I'll do 2 more problems. Problem 14. Very easy la. When you apply limit here, finite non-zero number, you can take that number outside. சும்மா உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண கொடுத்துருக்கான். All are product of functions. When you apply cos 0, 1 ஆயிடும். So you can take this number outside. So limit extending to 0, a square minus b square. So 1 plus cos 3x, 1 minus cos 3x divided by cos cube 4x. இங்க ஒரு sin cube 4x divided by log of 1 plus 2x whole power 5. அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு ப்ராப்ளம். Finite non-zero number, finite non-zero number. So you can take 2 outside. Right? Cos 0 1, 1 plus 1 2. You can take 1 outside. So you can take 2 by 1 outside. So limit extending to 0, 1 minus cos 3x, இங்க ஒரு sin cube 4x, இங்க ஒரு log of 1 plus 2x whole power 5. அவ்வளவுதான், பாருங்க just அப்படியே ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா log 1 plus f of x. So multiply and divide by f of x, இங்க multiply and divide by 4x whole cube, 4x whole cube, 1 minus cos x. So it is 2 sin square x by 2. So 2 into limit extending to 0, 2 sin square x by 2. So 4x cube. இங்க வந்து 2x whole power 5 இருக்கும், கரெக்டா? See, இது 1 ஆயிடும். log 1 plus f of x by f of x. f of x வந்து 2x, that will tend to 0 when x is 0. So 1 plus f of x by f of x. So 2x whole power 5 இருக்கும்.
again நீங்க என்ன பண்ணணும், multiply and divide by 3x by 2 whole square. So 3x by 2 whole square, 3x by 2 whole square, இது cancel ஆயிடும். அப்ப we will be left with, we will be left, erasing தான் 4 ஸ்லைட் கொடுத்துட்டேன், அதான் இதுல பிரச்சனையே. இதுல சம் புரிஞ்சதை நீங்களே போட்டுருவீங்கல்ல, அது erasing கொடுத்துட்டேன். So limit extending to 0, 1 minus cos 3x, 1 plus cos 3x divided by cos cube 4x, இங்க ஒரு sin cube 4x இருக்கு. So multiply and divide by 4x 4x, இங்க ஒரு 1 divided by log of 1 plus 2x, so multiply and divide by 2x 2x whole power 5. So log of 1 plus f of x by f of x, இது லாகுக்கு வெளியே இருக்கு f of x, log of 1 plus f of x by f of x, லாகுக்கு வெளியே, லாகுக்குள்ள இல்ல, 1 plus f of x whole divided by f of x தான், உள்ள இல்ல, அதனால you can multiply and divide. Then you can take this 2 outside, you can take this 1 outside, so you will be left with limit extending to 0, so 1 minus cos 3x, so 1 minus cos x, 2 sin square x by 2, இங்க ஒரு 4x whole cube, இங்க ஒரு 4x whole cube, அப்போ 64x cube, இங்க 1 divided by 2x whole power 5. So again இங்க multiply and divide by 3x by 2 whole square, 3x by 2 whole square, இங்க ஒரு 3x by 2 whole square, இது 1 ஆயிடும். So we will have limit extending to 0, so இங்க ஒரு 2, இங்க ஒரு 9x square by 4, இங்க ஒரு 64x cube, இங்க ஒரு 2 power 5, 32x power 5, x square x cube x power 5 cancel ஆயிடுச்சா, முடிஞ்சு போச்சு, ப்ராப்ளம் அவ்வளவுதான். See, all the powers will get, all the powers of x cancel ஆயிடுச்சுனாலே problem over. Just simplify this. So about 2 into 9 by 4 into 64 by 32, 32 ones are 32 twos are 2 twos are 4, 4 4 cancel ஆயிடும், 9 ன்னு இருக்கும். Okay, if alpha greater than 0, beta greater than 0 are the roots of ax square plus bx plus 1 is equal to 0. Okay, so alpha beta வந்து ஒரு root ஆம், ax square plus bx plus 1 is equal to 0, and limit extending to 1 by alpha, 1 minus cos of x square plus bx plus a, 2 times 1 minus alpha is whole square is 1 by k 1. Okay, so the limit வந்து இந்த பேட்டர்ன்ல இருக்கும், what is k ன்னு கேக்குறாங்க. Oh, okay, super. You just note this down, ரொம்ப முக்கியம். If alpha and beta are the roots of ax square plus bx plus c is equal to 0, then 1 by alpha and 1 by beta are the roots of cx square plus bx plus a is equal to 0. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்களேன். If you interchange the coefficient of AC, நியூ குவாட்ரேட்டிக் கிடைக்கும்ல, அதோட ரூட்ஸ் என்னவா இருக்கும்னா 1 by alpha 1 by betaவா இருக்கும். சார் வெளியே we took 2, you forgot to multiply வா, தப்பு பண்ணிட்டேனா? Okay, sorry, thank you. I forgot to multiply 2ல. அவன் பாருங்க உஷாரா இந்த ஆன்சர் கொடுத்துருக்கான், அதான் கன்ஃபியூஸ் ஆனேன். 18 வரும். Because I have taken this 2 outside ல, so 2 வெளில எடுத்தேன், 1 minus cos 2 sin square x by 2, இந்த 2 வந்து இந்த 2ல 18 தான் ஆன்சர். thank you. Okay,
if ax square plus bx plus c root ஆச்சுன்னா then that will be the root for பாருங்க if alpha and beta are the roots of நான் எழுதி போட்டிருக்கேன் புரியுதா if alpha and beta are the roots of ax square plus bx plus c is equal to 0 then 1 by alpha and 1 by beta are the roots of அதாவது if you interchange the coefficient of a and c the new quadratic ஓட root என்னவா இருக்கும்னா 1 by alpha 1 by beta வா இருக்கும் you can check with any examples okay இப்போ alpha and beta are the roots of ax square plus bx plus 1 is equal to 0 வா அப்ப this implies 1 by alpha and 1 by beta are the roots of interchange AC x square plus bx plus c is equal to 0 கரெக்டா அப்ப x square plus சாரி a ல you just interchange a and c அப்போ இதோட ரூட் என்னது 1 by alpha 1 by beta சூப்பர்ல அப்பனா this can be x square plus bx plus a can be written as x square plus bx can be written as x minus 1 by alpha x minus 1 by beta நம்மளுக்கு coefficient 1 so I'm not writing a here alpha beta 1 by alpha 1 by the root so I can always write like this புரியுதா so I can write x square plus bx plus a as x minus 1 by alpha x minus 1 by beta இது புரியுதா அந்த ஒரு ஐடியாக்கான அந்த கொஸ்டின் வேற லெவல் ஐடியால அந்த ஒரு ஐடியாக்கான அந்த கொஸ்டின் அப்ப I can write x square plus bx plus a as x minus 1 by alpha x minus 1 by beta இது புரியுதா எல்லாருக்கும் if alpha and beta are the roots of ax square plus bx plus 1 is equal to 0 then 1 by alpha and 1 by beta are the roots of that equation okay இது அப்புறம் ஈஸி தான் so limit x tending to 1 by alpha 1 minus cos x போட்டுடலாம்ல 2 sin square x by 2 2 sin square x by 2 2 into just take alpha common here alpha இல்ல alpha square எடுத்துடலாமா கரெக்டா just take alpha common here so alpha common எடுத்தா 1 by alpha minus so alpha square வேணும் so alpha square 1 by alpha minus 6 ன்னு இருக்கும் புரியுதுல ஸ்டெப் just take alpha common here alpha common எடுத்தீங்கன்னா 1 by alpha minus 6 ன்னு இருக்கும் இங்க whole square இருக்கு so இப்போ alpha square 1 by alpha minus 6 whole square whole power 1 by 2 வரையா okay so limit x tending to 1 by alpha 2 will get cancelled so sin square I can write this as x minus 1 by alpha x minus 1 by beta whole divided by 2 correct divided by your alpha square 1 by alpha minus x whole square so இங்க sin square f of x இருக்கு so we multiply and divide by f of x whole square so but this will be limit extending to 1 by alpha limit extending to 1 by alpha so for sin square x minus 1 by alpha x minus 1 by beta இருக்கா so we'll multiply and divide by x minus 1 by alpha x minus 1 by beta whole square ஒரு x minus 1 by alpha x minus 1 by beta whole square by 2 வேற இருக்கா ஒரு 1 by alpha square
1 by alpha minus x whole square. இது 1 ஆயிடும். So we will be left with limit x tending to 1 by alpha x minus 1 by alpha whole square x minus 1 by beta whole square divided by, so we'll take minus outside, so minus alpha முடிஞ்சு போச்சு ஆன்சர் அவ்வளவுதான். We'll take minus outside x minus 1 by alpha whole square cancel ஆயிடும். So when x is 1 by alpha, this will be என்ன ஆயிடும் 1 by alpha minus 1 by beta whole square divided by, when x is 1 by alpha minus alpha square னு இருக்கும். Square னு இருக்கும். Minus 1 by alpha whole square by beta whole square, so ஒரு 2 square, so இங்க ஒரு 1 by 4 வேற இருக்கும். Beta, so it is of the form 1 by beta minus 1 by alpha. ஸ்கொயரும் இருக்கக்கூடாதா? x square இங்க மைனஸே தேவையில்லை, because if I take minus outside square இருக்கிறதுனால plus ஆயிடும். So we are having 1 by alpha minus 1, இந்த பேட்டர்ன்ல வரணும் 1 by k 1 by beta minus 1 by alpha, பட் இங்க 1 by alpha minus 1 by beta whole square னு இருக்கு. So it is of the form whole power 1 by 2 போடல. whole power 1 by 2 இருக்குல்ல, I completely forgot that 1 by 2. So this 2 2 will get cancelled, this 2 2 will get cancelled, this will be 2 ஆயிடும். So this is 1 by alpha minus 1 by beta by 2 alpha னு இருக்கும். கரெக்டா? See 4 is 2 square. So just bring 1 by 2 உள்ள. So the 2 2 2 cancel ஆயிடும். அதான் வந்து போச்சு ஆன்சர் அவ்வளவுதான். So this is minus 1 by 2 alpha. So 1 by beta minus 1 by alpha. So 1 பாருங்க அந்த பேட்டர்ன் 1 by k 1 by k, so k has to be minus 2 alpha. மைனஸ் எங்க விட்டோம்? ஓகே, அப்ப என்ன பண்ணலாம்னா நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸ்கொயர் இருக்கிறதுனால. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா வில் டேக் மைனஸ் அவுட் சைடு, வில் டேக் மைனஸ் அவுட் சைட். ஸோ 1 by beta minus 1 by alpha whole square போட்டுக்கலாம். ரெண்டும் ஒன்று தானே, ஜஸ்ட் டேக் மைனஸ் அவுட் சைட், ஸ்கொயர் இருக்கிறதுனால திரும்ப ப்ளஸ் ஆயிடும். So this is 1 by beta minus 1 by alpha. So 2 alpha, so k is 2 alpha, புரியுதா?
they are asking 1 by alpha minus 1 by beta, but அங்க நம்ம மைனஸ் இருக்கிறதுனால we can take the அங்க மைனஸ்லயே நம்ம காமனா எடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்பீடா போயிட்டனோ? நெக்ஸ்ட் போலாமா? k is 2 alpha. என்ன டவுன் ஆயிட்டீங்க எல்லாரும்? சரி பார்க்கறவங்கலாம் ஒரு எஸ் போடுங்க. எல்லாம் டவுன் ஆயிட்டீங்க ரொம்ப. If you are down, I'll be down. k is 2 alpha அது புரியுது இல்ல? எந்த இடம் புரியல? இங்க வரைக்கும் எங்க எங்க வரைக்கும் புரிஞ்சது? இங்க வரைக்கும் புரிஞ்சுதா? See, alpha and beta are the roots of this. Na? 1 by alpha and 1 by beta are the roots of this equation. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் ஏயோட ரூட் வந்து 1 by alpha 1 by beta. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் ஏ ஐ கேன் ரைட் எக்ஸ் மைனஸ் 1 by alpha எக்ஸ் மைனஸ் 1 by beta. ஸோ 1 minus cos x 2 sin square x by 2. இங்கே வந்து you just take alpha common. ஸோ alpha square. ஸோ அப்போ 2 alpha square 1 by alpha minus x whole square 2 கேன்சல் ஆயிடும். So limit extending to 1 by alpha, இங்க alpha square 1 by alpha minus x whole square. So sin square I can write x square plus bx plus a as x minus 1 by alpha x minus 1 by beta. இங்க by 2 இருக்கு. இப்போ sin square f of x இது ஃபுல்லா f of x பாருங்க. இது ஃபுல்லா f of x பாருங்க. So sin square f of x. So multiply and divide by f of x whole square. இங்க square இருக்குல்ல. இந்த 1 by 2 அப்படியே இருக்கட்டும். So பாருங்க x minus 1 by alpha x minus 1 by beta whole x minus 1 by alpha x minus 1 by beta by 2 whole square ஆல மல்டிப்ளை டிவைட் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லா 1 ஆயிடும். இது என்ன ஆயிடும் x minus 1 by alpha whole square x minus 1 by beta whole square by 2 square 4 ஆயிடும். இங்க ஒரு 1 by alpha square இது வந்து நீங்க மைனஸை காமனா எடுத்துட்டீங்க அப்படின்னா x minus 1 by alpha ன்னு இருக்கும். இங்க ஸ்கொயர் இருக்கிறதுனால மைனஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆயிடும் x minus 1 by alpha whole square ன்னு இருக்கும். These two will get cancelled. So when limit is ஒரே நிமிஷம் கேமரா சார்ஜ் போயிடுச்சு கேமரா போட்டுக்கிறேன். I'll put charge ஒரே நிமிஷம். வாய்ஸ் மட்டும் வரும் ஒரே நிமிஷம். தெரிஞ்சல வீடியோ அப்ப என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இது புரிஞ்சது இல்ல இது மைனஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆயிடும். இப்போ இது மட்டும் இருக்கும். இங்க ஒரு ஆல்பா ஸ்கொயர் இருக்கும். இங்க ஒரு 4 இருக்கும். இங்க இது இருக்கும். I can write this 4 as 2 square. இங்க when x is 1 by alpha then ஆயிடும் 1 by alpha minus 1 by beta whole square by alpha square 1 by 2 square. This is same as இங்க minus இங்க whole square இருக்கிறதுனால I can write this as 1 by beta minus 1 by alpha whole square. கரெக்டா? மைனஸ் காமனா எடுத்திருக்கேன். மைனஸ் காமனா எடுத்திருக்கேன். இப்போ மைனஸ் ஸ்கொயர் பண்ணா திரும்ப பிளஸ் ஆயிடும். But this is same as 1 by beta minus 1 by alpha whole square. ஸோ நீங்க இந்த ஸ்கொயர் வந்து 2 கேன்சல் ஆயிடும். இந்த 2 அந்த 2 கேன்சல் ஆயிடும். இந்த 2 அந்த 2 கேன்சல் ஆயிடும்.
அப்போ we will be having 1 by beta minus 1 by alpha by இங்க ஒரு 2 இருக்கும், இங்க ஆல்பா இருக்கும். ஸோ 2 ஆல்பான்னு இருக்கும். ஸோ you can see it is இந்த பேட்டர்ன்ல இருக்கான். 1 by beta minus 1 by alpha, இங்க ஒரு 1 by k. ஸோ 1 by k, 1 by beta minus 1 by alpha. ஸோ இப்போ k is 2 alpha. புரியுதா? Okay. So we'll move on to 16th problem. We'll have 5 minutes break. வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? வாய்ஸ் ஆடிபிள்? வாய்ஸ் ஆடிபிளா? Get ready for action.
நம்ம முடிக்கிறதுக்கு 12 மணி மேல ஆகும். நாளைக்கு லீவு தானே எல்லாருக்கும்? ஓகே, ஸ்டார்ட். இன்னொரு 5 ப்ராப்ளம் தான். நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு டைப் 2. டைப் 1, டைப் 2 பார்த்தோம்ல. ஓகே, அப்போ பொறுமையா தூங்கிக்கலாம். அன்னைக்கு லேட் நைட்டா தூங்கிக்கலாம். அப்போ பிரச்சனை கிடையாது. யூ கேன் வேக் அப் டுமாரோ மார்னிங் லேட். ஓகே, நெக்ஸ்ட் 4 ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பேஸ்ட் ஆன் ஜஸ்ட் ரீகால் திஸ். இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கும். ரீகால் log of 1 plus f of x divided by f of x always equal to 1 provided f of x tends to 0 as extending to a. கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன் இப்போ. ஏன்னா you are comfortable now ல. புரிஞ்சு போச்சுல ஐடியா. இப்போ I'll move a little bit fast. ஓகே, இது பாருங்களேன். இது ஃபுல்லா நீங்க f of x பாருங்க. இது ஃபுல்லா f of x பாருங்க. log 1 plus f of x. f of x வந்து 2x minus 3x square plus 4x cube. When x is 0, this will be 0. அப்போ I can apply standard formula. So but this is limit extending to 0 log of 1 plus f of x divided by f of x. You are multiply and divide by f of x. இதெல்லாம் JEE ப்ராப்ளம். பட்டு போயிட்டே இருக்கலாம். Divided by திருப்பம் log 1 plus f of x. You see f of x as minus 6x 5x plus 6x square. எப்பவுமே பிளஸ் தான் இருக்கணும். So 1 plus f of x. So multiply and divide by minus 5x plus 6x square minus 7x cube minus 5x plus 6x square minus 7x cube. So log 1 plus f of x by f of x, log 1 plus f of x by f of x. We will have limit extending to 0 2x minus 3x square plus 4x cube divided by minus 5x plus 6x square minus 7x cube. We just take x outside. So 2 minus 3x plus 4x square. Here x எடுத்தீங்கன்னா minus 5 plus 6x minus 7x square. So these two will get cancelled. So when x is 0, this will be 2 minus 0 plus 0 divided by minus 5 plus 0 plus 0. So minus 2 by 5 is the required answer. Next போலாமா? minus 2 by 5 புரியுதா? செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி எல்லாருமே. If I made any mistake, then just point out me. I can make mistake. I may. அதனால நீங்க வந்து just check me. என்ன தப்பா நான் சொல்றேங்க. So minus 2 by 5 is the answer. Okay, so next from 17. See இங்க பாத்தீங்கன்னா you cannot apply standard limits directly இல்ல. So limit extending to 0, I can write this as log of 1 plus 2 plus எழுதிக்கலாமா? log of 1 plus f of x. But ஆனா f of x is not tending to 0 as x is 0 இல்ல. அப்ப I cannot apply standard limits. அப்படிதானே? Even though 3 plus x இருந்தாலும் I can edit as 1 plus 2 plus x. So 1 plus f of x. But f of x is not tending to 0 when x is 0. Suppose we need to do some other technique. Okay. So what is log a minus log b? Log a by b. Correct? Log a by b. So இங்க ஒரு x இருக்கு. 1 by x. So limit x tending to 0 log of 3 காமனா எடுத்தா
1 plus x by 3. இங்க 3 காமனா எடுத்தா 1 minus x by 3. இங்க ஒரு 1 by x. 3 cancel ஆயிடுமா? So திரும்ப we will get back to log a by b. So log a minus log b. இப்போ I can apply standard limits ல log 1 plus f of x, log 1 plus f of x. F of x is x by 3, அங்க f of x is minus x by 3. Both will tend to 0 when x is 0. So அப்போ இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா this is limit extending to 0 log of 1 plus x by 3. So log 1 plus f of x divided by f of x multiply and divide by f of x. இங்க ஒரு minus log of 1 plus மறக்காம மைனஸ் எடுத்துக்கணும் 1 plus f of x. So multiply and divide by minus x by 3 minus x by 3. So இங்க ஒரு 1 by x. So இது என்ன ஆயிடும்? இது 1 இது 1. So அப்போ we will have limit extending to 0 x by 3 minus minus plus. So plus x by 3 into 1 by x. So but this is 2x by 3 1 by 3. 2 by 3. 2 by 3 is the required limit. புரியுதா? சரி டைரக்டா வந்து அப்ளை பண்ண முடியல ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. டைரக்டா பண்ண முடியல. So log a minus log b போட்டு 3 காமனா எடுத்து then I made some adjustments, then I applied standard formula. Next one போலாமா? Problem 18. Okay, so limit extending to 0 x cube by 1 minus cos 2x whole square log of 1 plus question பார்த்து பயந்த கூடாது, எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ் தான். முதல்ல பாருங்களேன், this is limit extending to 0. இங்க x cube 1 minus cos x 2 sin square x by 2. இங்க log a minus log b. So log of 1 plus 2x e power minus 2x log a minus log b. So log of 1 minus x e power minus x whole square. So this is limit extending to 0 x cube divided by this sin square x. So 2 sin square x whole square. இங்க வந்து log of 1 plus 2x e power minus 2x. இங்க I can bring this 2 left. Log x power n is n log x. So 2 into log of 1 minus x into e power minus. So இங்க multiply and divide by x square. So இங்க ஒரு x square, இங்க ஒரு x square, இது 1 ஆயிடும். So அப்ப this will be x cube by 4x power 4, correct? 2 square 4, x square 4 ஆயிடும். So limit extending to 0 1 plus f of x log of 1 plus f of x. F of x is 2x e power minus 2x and that will tend to 0 when x will 0 left because 0 into e power 0. So 0 into 1 0 வேணும். So இப்போ என்ன பண்ணலாம்னா log of 1 plus 2x e power minus 2x log 1 plus f of x. So multiply and divide by f of x. ஓகேவா? இந்த இடத்துல f of x வந்து பிளஸ்ல எடுத்துக்கணும். 1 plus x 1 plus minus x e power minus x. So 1 plus f of x. So divided by minus x e power x minus x e power minus x. So இது 1, இது 1. So we will be having limit extending to 0 1 by 4x. இது ஃபுல்லா 1 by 4x தான். அது x cube by 1 minus cos 2x whole square இருக்குல்ல, that is same as 1 by 4x, அவ்வளவுதான். 1 by 4x. இங்க வந்து 2x e power minus 2x minus minus, so plus ஆயிடும்.
So plus 2x e power minus 2x. So but this is limit extending to 0 1 by 4x e power minus 2x. இந்த வேல்யூ ஃபுல்லா 4x e power minus 2x அவ்வளவுதான். ஒரு பயம் போட்டுருக்கான். x cancel. So when x is 0, it will be 4 by 4, 4 by 4 e power 0. So 4 by 4 e power 0 is 1. So 1 is the required answer. ஒண்ணுமே இல்லை இந்த ப்ராப்ளம். ஜஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ் அவ்வளவுதான். எல்லாமே JEE ப்ராப்ளம்ஸ் தான். நான் போடுறது எல்லாமே. நெக்ஸ்ட் போலாமா? இன்னும் 2 ப்ராப்ளம் தான். ஓகே. நீங்களே போடுங்க பார்க்கலாம். log 1 plus f of x, log 1 plus f of x. f of x is tending to 0. இங்கேயும் அங்கேயும். ஸோ அப்ளை ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா மேலேயும் கீழேயும். இங்கே வந்து சார் என்னை பார்த்தோன்னே இதான் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. ஸோ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 log of 1 plus f of x, 1 plus f of x. இங்க log of 1 plus f of x divided by, so secant x is 1 by cos x. Secant x is 1 by cos x minus cos x. So suppose this is 1 minus cos square x by cos x. இப்போ மேலே ஒரு cos x இருக்கும், கீழே வந்து 1 minus cos square x. கரெக்டா? LCM போட்டிங்கன்னா ஒரு cos x கீழே இருக்கும். To take the two numerator, log of 1 plus f of x. So multiply and divide by minus x plus x square minus x plus x square. திருப்போம் இங்கேயும் வந்து log of 1 plus f of x, 1 plus f of x. Multiply and divide by x plus x whole square. So இது 1, இது 1. So cos 0 1. So I can take this finite number outside. 1 minus cos square x sin square x. So limit extending to 0, 1 divided by sin square x. இங்கே ஒரு minus x plus x square. அங்கே ஒரு plus x plus x square. வந்து போச்சு, அவ்வளோதான் ஆன்சர். So limit extending to 0, you multiply and divide by x square x square. So இது 1. So 1 by x square. இங்கே ஒரு 2x square. Answer is 2. புரியுதா? ப்ரீவியஸ் சம் ஆன்சர் 1 தானே வந்துச்சு. 1 தானே வந்துச்சு. ஸோ 4 by 4 e power 0. ஸோ e power 0 1. ஸோ 4 by 4 1 ஆயிடும். ஓகே, இது புரிஞ்சதுல? log 1 minus x plus, see மைனஸ் ஓட சேர்த்து இருக்கணும் மறக்காம. 1 plus f of x. ஸோ அந்த பேட்டர்ல எப்பவுமே இருக்கணும். ஓகே. From 20. If alpha and beta are the distinct roots of this equation, limit extending to beta of this. Okay. If alpha and beta are the distinct roots of x square plus bx plus c is equal to 0. Okay. So alpha beta is the root. இப்போ பாருங்களேன், if you try to apply standard formula here, so e power f of x minus 1 divided by f of x. அப்போ f of x வந்து 2 times x square plus bx plus c. அப்போ multiply and divide by 2 times x square plus bx plus c பண்ணீங்கன்னா you will get 0 minus 0 in the numerator. கரெக்டா? e power f of x log of 1 plus f of x by f of x, அதுவும் 1. e power f of x minus 1 by f of x, அந்த மாதிரி நீங்க போட ட்ரை பண்ணீங்க அப்படின்னா you will get 0 minus 0 in the numerator. அப்போ we need to do some other techniques. Okay. So அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஆல்பா பீட்டா வந்து இதோட ரூட். Because everything answer வந்து in terms of bx plus c ல இருக்கு. So we will find the roots. ஆல்பா பீட்டா ரூட். So அப்போ the root யாரு? minus b plus or minus root of b square minus 4ac divided by 2 times a. So அப்போ ஆல்பா வந்து minus b plus root of b square minus 4ac by 2. பீட்டா வந்து minus b minus root of b square minus 4c by 2. இதுதான் ஆல்பா பீட்டா.
So we need to find this limit. The limit வந்து alpha beta ல கிடைக்கும். Then we will replace alpha beta to be this value to get the value of to get the answer in terms of ABC. Because question is answer is in terms of BC ல இருக்குல்ல அதனால. So என்ன பண்ணலாம்னா we will apply L'Hopital rule because standard formula போட்டா 0 by 0 0 minus 0 வந்துருது மேல. So just apply L'Hopital rule. So limit extending to beta. So e power f of x பண்ணா e power f of x into f dash of x. Correct? E power f of x into f dash of x. So 2 times 2x plus b. 1 பண்ணா 0. 2 times x square பண்ணா 2x plus b divided by 2 into x minus beta. So we can take 2x plus 2 times 2x plus b outside. We take 2 times 2x plus b common. We will have e power 2 into x square plus bx plus c minus 1. Here ஒரு 2 times x minus beta. Limit extending to beta. So we'll apply standard limits here. So e power f of x minus 1. So multiply and divide by f of x. Practice பண்ணாதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஓகேவா ஃபாஸ்டா போடுறதுனால உங்களுக்கு தெரியாதுன்னு கிடையாது ப்ராக்டிஸ்னால நான் உங்களை போடுறேன் ஸோ இப்போ e power f of x minus 1 by f of x இது 1 ஆயிடும் so we will have 2 times so limit extending to beta so see எப்படின்னா நான் x minus beta கேன்சல் பண்ணணும் because இங்க 0 minus 0 கீழ 0 minus 0 வந்துரும் அதான் என்னோட எய்ம் இப்போ 2 times I can write x square plus bx plus c as x minus alpha x minus beta because alpha and beta are the roots of this equation and the coefficient of x square is 1 so x minus alpha x minus beta so என்னோட aim success ஆயிடுச்சு I cancel x minus beta x minus beta so 2 will get cancelled so when you put x to be beta you will have 2 times beta minus alpha 2 beta plus b this is the required answer this is the required limit but this answer is in terms of ABC so you replace alpha beta to be this value so 2 times what is beta minus alpha beta minus alpha so minus b minus root of b square minus 4ac minus alpha so but this is minus 2 times வரும் so minus square root of b square minus 4c தான் அதோட வேல்யூ minus square root of b square minus the value what is 2 beta plus b so 2 times beta is minus b minus root of b square minus 4c by 2 plus b 2 cancel ஆயிடும் minus b plus b cancel ஆயிடும் so minus minus plus we are multiplying the same term so 2 times b square minus 4c 2 times b square minus 4c super so we have completed type 1 so type 1 la we have solved 20 problems so 20 problems la doubt எதனா இருக்கா 20 problems doubt எதனா இருக்கா all 20 problems are based on standard formulas தான் ரெடியா இதான் எக்ஸைட்டடா மை டெல் நம்ம இன்னும் பாதி காலத்திலே தாண்டல 50 problems போடணும் காசும் புரியலையா ஃபாஸ்டா போயிட்டோம் லாஸ்ட் டைம் ஆல்பாபெட் ஒரு ரூட் ஸோ ஆல்பா பீட்டா தெரியும்
So find limit is 2 times beta minus alpha, 2 beta plus b வருது. So you just substitute beta alpha value. எங்கெங்கெல்லாம் beta இருக்கு substitute this value, எங்கெங்கெல்லாம் alpha இருக்கு substitute this value, எங்கெங்கெல்லாம் b இருக்கோ just keep that as it is. So just as simplifications தான், வேற ஒன்றும் இல்லை. Okay. Next பாருங்களேன், finding the unknowns if the limiting value is given. இப்போ question எப்படி இருக்கும் அப்படின்னா, லிமிட் கொடுத்துருவாங்க, they will ask you the unknown. பாருங்க 20 21 21 ஒரே நிமிஷம் 21. Okay, finding the unknowns. Okay, finding the unknowns, the limiting value is given. பாருங்களேன், they have given the limit value, we need to find the unknowns a b. Question புரியுதா? இந்த மாதிரி we going to do some 10 to 12 problems. They have given the limit is 5, we need to find the unknowns. Maximum unknowns கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we need to use L'Hopital rule or expansion. If you want to find the unknowns அப்படின்னா maximum we need to use L'Hopital rule or you have to use series expansion, but we will do by both. Okay, solution. If limit extending to 1 x square minus ax plus b divided by x minus 1 is b, then what is a plus b ன்னு கேக்குறாங்க. இப்போ டேட்டா லிமிட் அப்ளை பண்ணுங்களேன், என்ன ஆகும்? இந்த டெக்னிக் ரொம்ப முக்கியம். So limit extending to 1 x square minus ax plus b divided by x minus 1. நல்லா பாருங்க, when you apply the limit இது என்ன ஆகும்? கீழே 0 ஆயிடுமா, மேலே 1 அப்ளை பண்ணீங்கன்னா 1 minus a plus b ன்னு வரும். கரெக்டா? நல்லா பாருங்க, லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது, ஃபைனைட்டாகவும் இருக்கு. என்னது? ஃபைனைட்டாகவும் இருக்கு, ஃபைனைட் நம்பராகவும் இருக்கு. ஓகேவா? கண்டிப்பா 1 minus a plus b 0வா தான் போகணும், அப்பதான் எனக்கு 0/0 வரும். 0வா போகலன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு நான் 0/0 ஆயிடும். அப்ப நான் 0/0 இன்ஃபினிட்டியா போயிடும், அப்ப லிமிட் இஸ் இன்ஃபினிட்டியா போயிடும். பட் அந்த லிமிட் ஃபைனைட் லிமிட். நான் சொல்றேன் புரியுதா? கண்டிப்பா எனக்கு 0/0 தான் வரணும், அப்பதான் I can differentiate and find the limit. சப்போஸ் இங்க நான் இது சப்போஸ் 1 minus a plus b நான் 0 அப்படின்னா we will have non-zero number by 0. This will be infinity இல்ல, but limit is finite. So அப்ப கண்டிப்பா numerator has to be 0. அப்ப this is the first equation. Assume that numerator is 0. Now differentiate பண்ணுங்க. Assume numerator is 0. அப்ப it is of the form 0/0 வா? அப்ப differentiate பண்ணுங்க. Limit extending to 1 2x minus a divided by 1. இப்போ when x is 1, this has to be 5 இல்ல, because we will be getting the limit in this answer because finite number கிடைச்சிருச்சு, and we know limit is equal to 5, and we know limit is equal to 5. And we know limit is equal to 5. So when x is 1, it will be 2 minus a is 5. So for a is minus 3, and we know 1 minus a plus b is 0. So 1 minus of minus 3 plus b is 0. So 1 plus 3 plus b is 0. So b is minus 4. So a plus b is minus 3 minus 4 minus 7. புரியுதா? See why I have equated this to 5? Because this is finite limit. This is finite limit. And we know that limit is equal to 5. இந்த புரிஞ்சுதா? L'Hopital rule போடணும். Numerator 0 போனோம். Call that as equation number 1. Assume the numerator is 0. Differentiate. You will get the values of unknowns. Next one போலாமா? Okay. If limit extending to 1 x plus x square plus x cube plus x power minus x minus 1 is 820, then what is n அப்படின்னு கேக்குறாங்க. Okay. For what value of n this will be 820. So what happens when I think I missed some questioning, இங்கே விட்டேன் நினைக்கிறேன்.
மைனஸ் n வரும் கொஸ்டின்ல. இல்ல மைனஸ் n வரும். பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பவர் n மைனஸ் n. ஆமா. ஓகே. இப்போ when x is 1 இது என்ன ஆயிடும்? 1 plus 1 plus 1. So n ones வரும். So n ones is n. So n minus n is 0. 1 minus 1 0. So it is of the form 0 by 0. So limit x tending to 1 x plus x square plus x cube and so on up to x power n minus n divided by x minus 1. It is of the form 0 by 0 because when you put 1 you will have n ones. So n ones is n. So n minus n is 0. So இப்போ differentiate பண்ணுங்க. So limit x tending to 1 1 plus 2x plus 3x square and so on up to n into x power n minus 1 divided by 1. When you apply limit, it will be finite limit, and we know this value is 820. So when x is 1, this will be 1 plus 2 plus 3 plus 4 plus up to n is equal to 820. Sum of first n natural numbers. So n into n plus 1 by 2 is 820. Solve பண்ணுங்கள், get the answer. So it will be n square plus n. N square plus n is equal to 1640. N square minus 1640 plus n is 0. So sum is minus 1640. Product is 1. Here மாத்தி போட்டனோ. So n square minus n square plus n minus 1640 is 0. Factorize பண்ணுங்க, find the value of n அவ்வளவுதான். So n into n plus 1 by 2 factorize பண்ணுங்க, get the answer. போட்டுருவீங்கல்ல? find the roots அவ்வளவுதான். So we will have 41 minus 40. So 41 minus 40 அப்படின்னா 41 40 ரூட்ஸ் கிடைக்கும். 40 41 கிடைக்கும் ரூட்ஸ். And we know this n is natural number. So 40 is the equivalent. So when n is 40, that will be equal to that. Okay. Next போலாமா? Okay. இந்த ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Limit let beta is equal to limit x tending to 0 alpha x minus e power 3x minus 1 divided by alpha x e power 3x minus 1. Okay. Beta is equal to, see beta இதோட limit வந்து பீட்டாவா போகுது. We don't know what is alpha also. For some alpha, this limit is beta. Then what is alpha plus beta? That is a question. அதாவது for some alphaக்கு alpha x minus e power 3x minus 1 இது எல்லாமே unknowns type 2ல வருது இல்ல. They are given limit is equal to beta. We need to find the unknown value. So for some alpha, this limit is equal to beta. அப்ப what is alpha plus beta? இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் கொஸ்டின். இதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின். இது நீங்க புரிஞ்சுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க போட்டுடலாம். இப்ப பாருங்களேன். So limit x tending to 0 alpha x minus e power 3x minus 1 divided by alpha x e power 3x minus 1. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா we will try to apply standard limits இங்கேயும் இங்கேயும். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்களேன்.
So limit extending to 0 alpha x இங்க ஒரு e power f of x minus 1 by f of x into f of x e power f of x minus 1 by f of x into f of x. So இது 1 ஆயிடும், இது 1 ஆயிடும். So we will be having limit extending to 0 alpha x minus 3x divided by alpha x into 3x. So if you take all x outside, it will be alpha minus 3. இங்க 3 alpha x square. ஓகேவா? 3 alpha x square. இப்போ ஒரு x கேன்சல் ஆயிடுச்சுன்னா alpha minus 3 by 3 alpha x ன்னு இருக்கும். இப்போ when x is 0, this will be 0. When x is 0, this will be 0. இப்போ கண்டிப்பா this has to be 0. அப்பதானே எனக்கு ஃபைனைட் லிமிட் கிடைக்கும். சப்போஸ் இட் இஸ் நாட் 0 அப்படின்னா எனக்கு இன்ஃபினிட்டி ஆயிடும். பட் லிமிட் இஸ் ஃபைனைட். தட் இஸ் பீட்டா. ஸோ இப்போ கண்டிப்பா ஆல்பா மைனஸ் 3 ஜீரோவா போகணும். அப்போ ஆல்பா ஹேஸ் டு பி 3. ஆல்பா இஸ் 3. இப்போ we need to find beta. இப்போ we cannot proceed further because இங்க பாருங்களேன், when you try to apply L'Hopital rule என்ன ஆயிடும்? When you try to apply L'Hopital rule என்ன ஆயிடும்? You will not get a finite limit. அப்போ we need to do some other technique to find the value of beta. So what is beta? Beta is limit extending to 0 alpha வந்து 3 ஆயிடுச்சு. So 3x minus e power 3x minus 1 divided by 3x e power 3x minus 3x. ஒன்றும் இல்லை, ஆல்பாக்கு 3 போட்டேன். ஸோ 3x e power 3x 3x into 1, ஸோ மைனஸ் 3x ன்னு இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம்னா வில் ட்ரை டு அப்ளை லோபிட்டால் ரூல். இங்க கரண்ட் ஃபார்முலா போட்டோம் அப்படின்னா எனக்கு என்ன வந்துருது? 0/0 இந்த மாதிரி வந்துருது. எனக்கு ஃபைனைட் லிமிட் கிடைக்கல, அதாவது டேரக்டா கிடைக்கல, 0 மைனஸ் 0 வந்துருது. ஸோ என்ன பண்ணலாம்னா we will apply L'Hopital rule. You can do series expansion also, but we will prefer this. So limit extending to 0. So 3 minus e power 3x into 3 0 divided by 3 into x e power 3x into 3 plus e power 3x minus 3. நம்ம எல்லாம் தெரியுதா? just differentiate பண்ணியிருக்கேன். x பண்ணா 1, e power 3x பண்ணா e power 3x into 3, 1 பண்ணா 0. இங்க you need to apply product rule. So u அப்படியே x அப்படியே வச்சுக்கிட்டேன், e power 3x பண்ணா e power 3x into 3 plus e power 3x அப்படியே வச்சுக்கிட்டேன், x பண்ணா 1 minus 3. Okay, so this is limit extending to 0 3 minus 3 e power 3x divided by 3x e power 3x 3 e power 3x minus 3. So again it is of the form 0/0. When x is 0, e power 0 1. So 3 minus 3 0. When x is 0, this will be 0. E power 0 1. So 3 minus 3 0. So we'll apply L'Hopital rule. See, எப்பப்பெல்லாம் 0/0 போறோம், next step வந்து I will apply differentiation. So 3 பண்ணா 0, e power 3x பண்ணா e power 3x into 3 divided by 3 x e power 3x பண்ணா x into e power 3x into 3 plus e power 3x. Then 9 e power 3x ஆயிடும், அது 0 ஆயிடும். இப்போ when you try to apply the limit என்ன ஆயிடும்? minus 9 e power 3x 3 is 9 divided by 3 times x e power 3x plus 3 times e power 3x plus 9 times e power 3x. So when x is 0, என்ன ஆயிடும்? minus 9 ஆயிடும், e power 0 1, இது 0 ஆயிடும், இது என்ன ஆயிடும்? 3 ஆயிடும், இது 9 ஆயிடும், அப்போ இது 12 ஆயிடும். So this is minus 3/4 ஆயிடும். அப்போ beta is minus 3/4. அவ்வளவுதான். ஈஸி இல்ல? minus 9 e power 3x 3x e power 9 x e power 3x 9 x power 9 x e power 3x 3 e power 3x 9 e power 3x. So இது 0 ஆயிடும், e power 0 1 e power 0 1. So 12 மேல ஒரு 9 minus 3/4. So alpha is 3, beta is minus 3/4. We need to find alpha plus beta. Alpha plus beta. So these are 12 minus 3.
9/4 செக் பண்ணிக்கிறேன் ஒரு வாட்டி. செக் பண்ணியிருக்கேனா? ஆல்பா பிளஸ் பீட்டா செக் பண்ணியிருக்கான்னு பாருங்க. பட் ஓகே. நியூமரேட்டர் 0 பட் when you differentiate பண்ணா 0 ஆயிடும், பிரச்சனை இல்ல. எதனா மிஸ் பண்ணிருக்கான்னு பாருங்க எதனா. ஓ, இங்க வேற ஒரு 3 இருக்கா? இங்க ஒரு 3 இருக்கு பாருங்க. இந்த 3 விட்டேன், சரியா? ஸோ 3x அப்படியே வச்சுக்கலாம். 3x அப்படியே வச்சுக்கலாம். அப்போ 3 அது 9 ஆயிடும், கரெக்டா? 3 சார் 9, இங்க ஒரு 3. 9 வெளில எடுக்கணும். 9x 27 அங்க 9. Okay. It will be 9 ஆயிடும். 9 plus 9 18 ஆயிடும். So minus 1/2 is beta. So அப்போ 3 minus 1/2. So this is 5/2. 6 minus 1 5/2. Okay. You have to be very careful. கரெக்ட் தான், கரெக்ட் தான். திருமலை குட். நெக்ஸ்ட் போலாமா? சரி, இப்போ அதே மாதிரி ப்ராப்ளம் தான் நெக்ஸ்ட் ப்ராப்ளமும். நீங்களே ட்ரை பண்ணுறீங்களான்னு பாருங்க. இஃப் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0, limit extending to 0, ax minus e power 4x minus 1 by ax e power 4x minus 1 exists and equal to b, then what is a minus 2b? சேம் தான். இன்ஸ்டீட் ஆஃப் ஆல்ஃபா இங்க தான் இருக்கு, a இருக்கு, இங்க 4x இருக்கு, இங்க என்ன இருக்கு 3x இருக்கு. நீங்களே போட்டுருவீங்களா, நான் பண்ணணுமா? சேம் ப்ராப்ளம். நான் என்ன பண்ணணும், அதே தான் நீங்க பண்ணணும். 3x பதில் 4x இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி சேம் ப்ராப்ளம். So just find alpha beta using the same procedure. They have asked a minus 2b. ஓகேவா? a minus 2b போட்டுருவீங்கல்ல. ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, you will get answer as 5. சேம் ப்ராப்ளம் தான். ஸோ அங்கே 3x பதில் இங்கே 4x இருக்கு. இங்க என்ன பண்ணணும், அப்படியே பண்ணுங்க. you will get alpha and beta. then you find a minus 2b. நான் போடணுமா? நீ போட்டுருவீங்கல்ல. சேம் ப்ராப்ளம் தான். ஓகே. நான் 25 பாருங்க.
If limit extending to 0, a e power x minus b cos x plus c e power minus x is 2, then what is the value of a plus b plus c? Okay. So இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா finding the unknowns தான். Finding the unknowns தான். We need to find a plus b plus c. Okay. பாருங்களேன். So limit extending to 0, a e power x minus b cos x c e power minus x divided by x sin x is 2. இப்போ when you apply the limit இது என்ன ஆகும் பாருங்க. When you apply the limit இது என்ன ஆகும்? என்ன ஆயிடுது? 0 ஆயிடுமா? Plus 0 into sin 0. இது என்ன ஆயிடும்? a into e power 0 minus b into cos 0 c into e power minus 0. So but this is 0 e power 0 1. So a minus b plus c. So கண்டிப்பா this has to be 0 இல்ல? அப்பதான் எனக்கு 0 by 0 வரும். You will have finite limit. இது நான் 0 அப்படின்னா நான் 0 by 0 infinite போயிடும். But the limit is finite. So இப்போ கண்டிப்பா a minus b plus c has to be 0. இப்போ assume this is 0. Assume this is 0. அப்போ differentiate பண்ணுங்க. So limit extending to 0, a e power x sin பண்ணா cos பண்ணா minus sin x, இது பண்ணா e power minus x into minus 1 divided by x. I can write this as x square ல. இங்க ஒரு x, இங்க ஒரு x. So I can write this as x square. இப்போ x square divided 2x ன்னு இருக்கும். இப்போ again apply the limit. This is 0, e power 0 1, இது 0 ஆயிடும். இங்க a minus c ன்னு இருக்கும் கரெக்டா? When you apply the limit sin 0 0, a into e power 0 1, e power 0 1, so minus c. So இப்போ கண்டிப்பா a minus c has to be 0. Solve this as equation number 2. Assume a minus c is 0, so differentiate once again. So limit extending to 0, a e power x plus b cos x correct plus b sin x பண்ணா cos x, e power minus x பண்ணா e power minus x into minus 1, so plus c e power minus x divided by 2. கீழ non-zero number அப்பனா this limit has to be 2. எப்போ உங்களுக்கு கீழ non-zero வருதோ you can equate that to given limit, but this limit has to be 2. Okay, so apply the limit என்ன ஆயிடும்? a plus b plus c divided by 2 is equal to 4. கரெக்டா வந்துருச்சு ஆன்சர். a plus b plus c is 2. வந்துருச்சு ஆன்சர் அவ்வளவுதான். They are asking a plus b plus c directly. So we are getting a plus b plus c to be equal to 4. See, suppose அவங்க வேற என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா to solve for abc from this, you can find the individual values ல. You can solve for abc. You can take these through, இது ரெண்டும் எடுத்துக்கோங்க, இதை ஆட் பண்ணுங்க, இது நீங்க நார்மலா சால்வ் பண்ணுங்க, என்ன வரும்? a minus b plus c is 0, a plus b plus c is 0, ஆட் பண்ணா என்ன ஆயிடும்? 2 times a plus c is 0. இதை சால்வ் பண்ணா என்ன ஆயிடும்? So a plus c is 4 ன்னு வரும். So 2a plus 2c is 4. So a plus c is 2. Now solve for these two. A minus c is 0. A plus c is 2. So 2a is 2. A is 1. So if a is 1, a is equal to c. So c is also equal to 1. So a is 1, c is 1. So what is b? b is a plus c. So 1 plus 1. So b is 2. So a is 1, b is 2, c is 1. இதான் நார்மலா for all abc. They are asking a plus b plus c. So 1 plus 2 plus 1 4. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு இங்கே வந்து போச்சு. Suppose வேற எதனா கேட்டாங்க அப்படின்னா, suppose for example a plus 2b plus 2c. You know abc ல a is 1, b is 2, c is 1. You can find any value whatever they are asking. புரியுதா? Yes, good. You just solve for 3 equations. You will get the value as abc. Whatever they can ask, you can find that. But இங்க நம்மளுக்கு a plus b plus c 4 டேட்டா வந்துருச்சு இங்க. So you just solve those 3 equations to get the value of abc.
whatever value they are asking you can easily do. புரியுதா? Okay. 26. The limit extending to 0 1 plus a cos x 5 26 இல்ல இது 21 26 26 ஓகே ஸோ அதே தான் திரும்ப அதே டெக்னிக் தான். ஸோ லிமிட் extending to 0 x into 1 plus a cos x minus b sin x divided by x cube. So just apply the limit directly என்ன ஆகும் 0 by 0 வரும் கரெக்டா. when you apply the limit directly 0 into anything sin 0 0 ஆயிடும். so இப்போ differentiate பண்ணுங்க. so limit extending to 0 will multiply this x inside. it is of the form 0 by 0 வா. so differentiate பண்ணுங்க என்ன ஆயிடும். so limit extending to 0 1 plus a into x into minus sin x plus cos x minus b cos x divided by 3x square. கரெக்டா. so when you put 0 இது 0 ஆயிடும். இங்க என்ன இருக்கும் 1 plus a minus b இருக்கும் கரெக்டா. when you put x is 0 இது ஃபுல்லா 0 ஆயிடும். இது cos 0 1 so a plus 1 cos 0 1 minus b. கண்டிப்பா this has to be 0. so 1 plus a minus b has to be 0. இப்போ assume that is 0 and differentiate once again. so limit extending to 0 1 பண்ணா 0 a into minus x அப்படியே வச்சுக்கலாம் sin x பண்ணா cos x sin x அப்படியே வச்சுக்கலாம் minus x பண்ணா minus 1 plus a into cos x பண்ணா minus sin x minus b into என்ன பண்ணா cos பண்ணா plus sin x. so plus b sin x divided by 6x. கரெக்டா. when you put x is 0 all will be 0 தான் கரெக்டா. so again it is 0 by 0. when you put 0 it is 0 sin 0 0 இந்த term full 0 again sin 0 0 sin 0 0. so differentiate once again. so limit extending to 0 minus a அப்படியே வச்சுக்கலாம் x cos x பண்ணா minus sin x plus cos x அப்படியே வச்சுக்கலாம் மைனஸ் வெளில எடுத்தாச்சு cos x அப்படியே வச்சுக்கலாம் x பண்ணா 1 இங்க ஒரு minus a sin x பண்ணா cos x. I'm just differentiating அவ்வளவுதான். minus a வெளில எடுத்துட்டேன். I'm using product rule. இங்க a minus a அதே மாதிரி இங்க sin x பண்ணா cos x. இங்க ஒரு minus a sin x பண்ணா cos x. இங்க ஒரு b sin x பண்ணா cos x divided by 6. so we are getting finite number. This limit has to be equal to 1. புரியுதா. this limit has to be equal to 1. இதுக்கு புரிஞ்சுதா இல்ல பாஸ்டா போறேனா. this limit has to be equal to 1. I'm just using normal differentiation தான். so minus a x cos x uv minus a sin x க்கு again differentiation. ஓகே இப்போ லிமிட் அப்ளை பண்ணா என்ன ஆயிடும் அப்படின்னா இது 0 ஆயிடும் இங்க ஒரு 1 இருக்கும். ஸோ இது எல்லாமே 1 1 1 இருக்கும் cos 0 1 cos 0 1. அப்ப இங்க ஒரு மைனஸ் a கரெக்டா. இங்க ஒரு மைனஸ் a இங்க ஒரு மைனஸ் a இங்க ஒரு மைனஸ் a அங்க ஒரு b is equal to 6.
So now this implies minus 3a plus b is 6. Minus 3a plus b is 6. Minus 3a plus b is 6. Solve for these two to get the value of a and b. போடுங்க பார்க்கலாம். Minus 3a plus b is equal to 6. First plus sin போடலாம். ஓ அப்படியே போட்டுக்கலாம்ல, தப்பு பண்ணிட்டேன்ல நானு. சாரி. We just solve for a and b and find the value of a plus b. Minus 5 by 2 minus 3 by 2. Yes, very good. So a is minus 5 by 2, b is minus 3 by 2. They are asking a plus b. Minus 4 னு வரும். செக் பண்ணிக்கிறேன் ஒரு வாட்டி ஆன்சர். செக் பண்ணிடுறேன் ஒரே நிமிஷம். Yes, minus 5 by 2 minus 3 by 2. A plus b minus 4 ல a plus b is minus 4. Okay. 27. Okay, அதேதான். If alpha e power x plus beta e power minus x plus gamma sin x divided by x sin square x is 2 by 3 னா அதாவது you just find the values alpha beta gamma. எது தப்புன்னு கேக்குறாங்க, not correct கேக்குறாங்க. இவன் நான் போட்டோம்ல நம்ம ஆல்ரெடி ஏபிசி கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா இந்த சம்ல. ஏபிசி கண்டுபிடிச்சோம்ல, you just find ஏபிசி individually. இங்க ஏபிசிக்கு பதிலு இங்க என்ன இருக்கு, ஆல்பா பீட்டா காமா இருக்கு. சேம் ப்ரொசீஜர் தான், அங்க என்ன பண்ணணும் அதே தான் இங்கேயும். ஃபைண்ட் ஆல்பா பீட்டா காமா இண்டிவிஜுவலி அண்ட் சி விச் இஸ் நாட் கரெக்ட். இது நீங்க போட்டுருவீங்களா? they are asking which is not correct. இது போட்டுருவீங்களா? முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் அப்ளை ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இங்கேயும் இங்கேயும். இப்போ இங்க ஒரு எக்ஸ் ஸ்கொயர், இங்க ஒரு எக்ஸ் ஸ்கொயர், இங்க ஒரு எக்ஸ், இங்க ஒரு எக்ஸ். So you will be having limit extending to 0 alpha e power x plus
beta e power minus x plus gamma x divided by x cube. கரெக்டா? இது 1 ஆயிடும், அதுவும் 1 ஆயிடும். when you put 0 இது என்ன ஆயிடும்? கீழ 0 மேல என்ன இருக்கும்? ஆல்பா பிளஸ் பீட்டான்னு இருக்கும். கரெக்டா? e power 01 e power 01 x 0. இப்ப கண்டிப்பா ஆல்பா பிளஸ் பீட்டா has to be 0. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதான் எனக்கு 0 by 0 வரும். assume this is 0. அப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. so limit x tending to 0 alpha e power x minus beta e power minus x plus gamma divided by 3x square. so again கீழ 0. when you put 0 இது என்ன ஆயிடும்? alpha minus beta plus gamma ன்னு வரும். அப்ப கண்டிப்பா this also has to be 0. alpha minus beta plus gamma this has to be 0. அப்பதான் எனக்கு 0 by 0 வரும். இல்ல அப்படின்னா எனக்கு infinite limit கிடைச்சிரும். so differentiate once again. so limit x tending to 0 alpha e power x plus beta e power minus x divided by 6x அப்படின்னு இருக்கும். so கீழ 0 மேல என்ன இருக்கும்? ஆல்பா பிளஸ் பீட்டான்னு இருக்கும். இப்போ கண்டிப்பா ஆல்பா பிளஸ் பீட்டா 0வா போகணும். பட் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ வந்து டம்மியா போயிடுச்சு இந்த ஈக்குவேஷன். ஸோ assume this is 0. so differentiate once again. so limit x tending to 0 alpha e power x minus beta e power minus x 6x டிவைட் பண்ணா 6. ஸோ கீழே நான் ஜீரோ நம்பர். this limit has to be 2 by 3. ஸோ லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா ஆல்பா மைனஸ் பீட்டா பை 6 is 2 by 3. 3 1s are 3 2s are. இப்போ ஆல்பா மைனஸ் பீட்டா இஸ் 4. ஆல்பா மைனஸ் பீட்டா இஸ் 4. முடிஞ்சு போச்சு ப்ராப்ளம். ஆல்பா மைனஸ் 3 1s are 3 2s are 2 by 3. ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் 0. ஆல்பா மைனஸ் பீட்டா alpha minus beta plus gamma is 0. இப்போ alpha beta 4 சால்வ் பண்ணுங்க என்ன வருதுன்னு பாருங்க. இப்போ சால்வ் பண்ண என்ன வருது? இதை சால்வ் பண்ணா சால்விங் 3 and 4 சால்விங் 3 and 4 பண்ணா 2 ஆல்பா இஸ் 4 ஆயிடும். அப்போ ஆல்பா 2 ஆயிடும். கரெக்டா? ஆல்பா 2னா பீட்டா வந்து மைனஸ் ஆல்பா. இப்போ பீட்டாவும் மைனஸ் 2 ஆயிடும். இப்போ ஆல்பா மைனஸ் 2 பீட்டா மைனஸ் 2. வாட் இஸ் காமா? 2 implies gamma is beta minus alpha. So beta is minus 2 minus alpha minus 4 னு வரும். So இப்போ alpha வந்து 2 beta வந்து minus 2 gamma வந்து minus 4 வருது. எதனா மிஸ் பண்ணிருக்கானு பாருங்க. ஆல்பா பீட்டா காமா தப்பா வருது நம்மளுக்கு. ஆல்பா 2 எனக்கு வரலையே மகாரிணி. ஆல்பா 2 வருது. ஆல்பா 1 வருது சொல்யூஷன்ல. எங்க தப்பு பண்ணிருக்கான்னு தெரியலையே.
எங்க தப்பு பண்ணியிருக்கேன்னு பாருங்க. வேற மாரி போட்டு பார்ப்போமா இல்லன்னா? ஆக்சுவலி ஆப்ஷன் சி இஸ் ஃபால்ஸ்ன்னு வருது. ஓகே லெட் அஸ் ஏன் தப்பா வருது நம்மளுக்கு? நான் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன்ல போட்டு பார்ப்போமா? சீரிஸ் எக்ஸ்பென்ஷன்ல. சரி ஓகே நம்ம இங்க பண்ணாம பார்ப்போம். இங்க மட்டும் பண்ணா என்ன ஆகும்? லிமிட் extending to 0 alpha e power x plus beta e power minus x plus gamma sin x divided by x cube போட்டுக்கலாம். So இது 0. So alpha plus beta has to be 0. கரெக்டா? Alpha plus beta. So alpha plus beta has to be 0. So assume that alpha plus beta is 0 and you differentiate this. என்ன வரும்? So limit extending to 0 alpha e power x minus beta e power x plus gamma cos x divided by dx square. So கீழே 0. So for alpha minus beta plus gamma has to be 0. So differentiate once again. So limit extending to 0 alpha e power x plus beta e power minus x plus gamma cos x பண்ணா minus sin x இருக்கும். Divided by 6x. So கீழே 0. When you put 0, you will have alpha plus beta ன்னு வரும். But we already know alpha plus beta is 0. So assume this is 0, differentiate once again. The limit extending to 0. So alpha e power x minus beta e power minus x minus gamma cos x divided by 6. So finite number, this has to be 2 by 3. When x is 0, alpha minus beta minus gamma divided by 6 is 2 by 3. Alpha minus beta minus gamma is 4. So alpha minus beta minus gamma is 4. All this as equation number 4. அவ்வளவுதான். இதுல இருந்து just solve for this. Alpha minus beta plus gamma alpha இது ஆட் பண்ண என்ன ஆயிடும்?
ஆட் பண்ண என்ன ஆயிடும்? இரண்டு கேன்சல் ஆயிடுமா? இப்போ 2 times alpha minus beta is 4. So alpha minus beta is 2. So solve 3 and 5. Alpha plus beta is 0. Alpha minus beta is 2. So 2 alpha is 1. So alpha is 1. Alpha 1 na beta is minus alpha. Beta is minus 1. And we know gamma is beta minus alpha. So beta minus alpha minus 2. Therefore, what is alpha, beta, gamma? Alpha is 1, beta is minus 1, gamma is minus 2. 1 minus 1 2 அவ்வளவுதான். 1 minus 1 minus 2. Alpha square plus beta square plus gamma square 6. So 1 square plus 1 square plus 2 square 6. Alpha square minus beta square plus gamma square. So alpha square 1 minus beta square. So 1 minus 1 0 ஆயிடும். Yes, இதுவும் correct. Alpha beta beta gamma gamma alpha. So 1 into minus 1 minus 1 minus 1 minus 2 plus 2 minus 2 into minus 1 minus 2 இருக்கும். So it is minus 1. Yes, இதுவும் correct. C has to be false. Sorry. Next one போலாமா? அப்போ நம்ம வந்து we need to analyze why அங்க x போடும்போது எனக்கு ஆன்சர் வரலன்றது பார்க்கணும். When we do by series expansion அப்படின்னா we'll get an idea. ரூபிட்டல் போடுறோம்ல, I'll do one problem based on series expansion. அப்போ உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். Okay. See, I have made one number mistake. Change பண்ணிக்கோங்க, ஓகேவா? 25 26 26 போட்டேன். சேஞ்ச் பண்ணிக்கோங்க. Beta, okay, if beta is limit extending to 0, 77 8 9. ஓகே, இன்னும் 4 ப்ராப்ளம் இருக்கா? 1 2 3 4. ஸோ 4 ப்ராப்ளம் இருக்கு. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 4 ப்ராப்ளம்ஸ் we will have dinner break. என்னாலே முடியல. We'll do 4 problems and then we'll have dinner break. And then we will do remaining 3 topics. But I think it will take more time நினைக்கிறேன். உங்களுக்கு ஓகே தானே? நீங்க முடிச்சா லேட் ஆனா பரவாயில்லையா? I think it will take more time. Or I want to do part 2 in tomorrow. நான் ப்ராப்ளம் முடிச்சிடுறேன். Okay. I'll just have a 1 minute break and then I will come.
So பாருங்களேன், இது advanced problem அது actually. They are given, they ask question advanced. So if beta value is limit x tending to 0 e power x cube minus 1 minus x cube whole power 1 by 3 plus 1 minus x cube whole power 1 by 2 minus 1 sin x x sin square x. Okay. See, we know this left 1 plus f of x whole power n is approximated to 1 plus n into f of x provided f of x tends to 0 as x tends to a. நம்மளுக்கு தெரியும் கரெக்டா? So இப்போ இங்க f of x பாருங்களேன், minus x cube பாருங்க, minus x cube will tend to 0 as x tends to a, as x tends to 0. அப்போ இங்கேயும் I can bring this n inside, இங்கேயும் I can bring this n inside. So but this is, so beta is, see the advanced problem எவ்வளோ ஈஸியாக போடுறோம் பாருங்க, பட்டு. So limit x tending to 0 e power x cube minus, this is same as 1 minus x cube by 3, correct? 1 plus f of x whole power n. I can multiply this n with this f of x. அதே மாதிரி இங்கே வந்து 1 minus x square by 2 minus 1 sin x divided by x into sin square x. So இங்கே ஒரு x square, இங்கே ஒரு x square பண்ணிக்கலாம். So but this is limit x tending to 0 e power x cube minus 1 plus x cube by 3 minus x square by 2 sin x divided by x cube. கரெக்டா? முடிஞ்சு போச்சு ப்ராப்ளம், அவ்வளோதான். ஸோ இங்கே ஒரு எக்ஸு, இங்கே ஒரு எக்ஸு, இது ஒன்னாயிடும். இப்போ திஸ் வில் பி ஈக்குவல் டு, ஸோ லிமிட் x tending to 0 e power x cube minus 1 plus x cube by 3 minus x cube by 2 divided by x cube e power f of x minus 1. So e power f of x minus 1. So divided by f of x multiply by f of x. So e power f of x minus 1 by f of x. இது ஒன்னாயிடும். So we will have this to be equal to limit x tending to 0 x cube plus x cube by 3 minus x cube by 2 ஒரு 1 by x cube. Just take LCM, you get the answer. அவ்வளவுதான். So therefore beta is limit x tending to 0. So LCM 6 so 6x cube plus 2x cube minus 3x cube. LCM 6 தானே? So 6, 2, 3 divided by 6 ஒரு 1 by x cube. So limit x tending to 0, 6 plus 2, 8, 8 minus 3, 5. So 5x cube by 6x cube. So these two will get cancelled. So beta is 5 by 6. They are asking 6 times beta. 6 times beta is 6 times 5 by 6. 5 is the required answer. இது advanced problem இது. You know the concept அப்படின்னா just fraction of just minutes தான், அவ்வளவுதான். Okay. Next time போலாமா? Okay. If alpha beta belongs to R, limit x tending to 0 x square sin beta x divided by alpha x minus sin x. நீங்க அங்க போட்டீங்கல்ல அதே மாதிரி ப்ராப்ளம் தான். பாலிமர் போட்டோம்ல அதே தான். You can do series expansion or anything. பாருங்க. So limit ரெண்டு ப்ராப்ளம் தான் இருக்கு, முடிச்சிடலாம். Okay, 6 times alpha plus beta. X square sin beta x divided by, so we need to find alpha as well as beta from this. Alpha x minus sin x is 1. So that limit apply பண்ணுங்களேன். It is 0 by 0 தான் இல்ல? So limit x tending to 0 x square
sin beta x by alpha x minus sin x. So it is 0 by 0 தான். So we'll apply L'Hopital rule. So limit x tending to 0, x square அப்படியே வச்சுக்கிட்டா cos beta x into beta sin beta x அப்படியே வச்சுக்கலாம். x square பண்ணா 2x divided by alpha minus cos x. Alpha minus cos x. So when you put x is 0, என்ன ஆயிடும் பாருங்க, மேலே 0வா, கீழே வந்து ஆல்பா மைனஸ் 1 இருக்கும். ஸோ கண்டிப்பா ஆல்பா மைனஸ் 1 has to be 0, கரெக்டா? ஸோ கண்டிப்பா ஆல்பா மைனஸ் 1 is 0. கண்டிப்பா ஆல்பா மைனஸ் 1 is 0. ஓகே. ஸோ அப்பனா ஆல்பா is 1. ஸோ let us say ஆல்பா is 1. ஸோ இப்போ ஆல்பா 1 ஆயிடுச்சுன்னா this will be limit x tending to 0, x square cos beta x into beta 2x sin beta x divided by 1 minus cos x. Okay. Again, இங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா we can apply standard formula. இங்க ஒரு beta x, இங்க ஒரு beta x, இது 1 ஆயிடும். Again, when you apply this will be beta, இங்க will apply product rule. I think it will take time. We can use series. Okay, try பண்ணி பார்ப்போம். So beta x அப்படியே வச்சுக்கலாம். cos beta x பண்ணா minus sin beta x into beta plus cos beta x அப்படியே வச்சுக்கிட்டு x square பண்ணா 2x. இங்க ஒரு 2x 2 beta x square இருக்கும். So 2 beta x square பண்ணா 2x divided by sin x ன்னு இருக்கும். divided by sin x ன்னு இருக்கும், கரெக்டா? ஸோ கீழே 0, ஸோ மேலேயும் 0 தான், மேலேயும் 0 தான். ஸோ அகைன் யூ டிஃபரன்ஷியேட். ஸோ அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணா பீட்டா பீட்டா என்ன ஆகிடும், I think we are doing some mistake. Alpha is 1. They are asking 6 times alpha plus beta. So I think we can go by series method, I think. So they are asking limit of x square alpha is 1. இது நம்மளுக்கு 0 போதான்னு பாருங்க, 0 தான் போகுது இல்ல. ஜீரோ ஆயிடும், 0 ஆயிடும், 0 ஆயிடும், கரெக்டா? ஓகே, இது நீங்க சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? இதை நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா you will have beta to be minus 1 by 6. நார்மலா சால்வ் தான். You just solve this, you will have beta to be minus 1 by 6. Then you will have alpha 6 times alpha plus beta நீங்க கண்டுபிடிங்க. Okay, நார்மல் லூப் ரூல் போட்டா ஆன்சர் வந்துரும். I think I made some mistake. எங்க மிஸ்டேக் பண்ணனு தெரியல. It will take time கண்டுபிடிக்கிறதுக்கு. நார்மலா பண்ணுங்க, you'll get the answer. வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்ல. So minus cos x இங்க ஒரு sin x ஆயிடும். You just நார்மலா சால்வ் பண்ணுங்க. பண்ணுவீங்கல்ல? You get beta to be minus 1 by 6.
x square sin beta x divided by ax minus sin x. இப்போ நார்மல் டிஃபரன்ஷியேஷன் தான் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைனா யூ கேன் டூ பை சீரிஸ் மெத்தட் ஆல்சோ. அப்படி கூட நீங்கள் பண்ணி பார்க்கலாம். சீரிஸ் மெத்தடில் போட்டு காமிக்கிட்டா உங்களுக்கு இல்லைனா ஓகே நான் உங்களுக்கு சீரிஸ் மெத்தடில் போட்டு காமிக்கிறேன். லெட் அஸ் கீப் திஸ் as it is. You know the expansion of sin x ல you know the expansion of sin x ல சரி ஆல்பா 1 எங்க வந்தது? Okay, let us keep alpha to be 1. I'll do by series expansion. ஆல்பா 1 புரிஞ்சு போச்சு இல்லையா? ஆல்பா 1 புரிஞ்சு போச்சு. உங்களுக்கு சீரிஸ்ல போட்டு காமிக்கிறேன். அது கொஞ்சம் ஈஸியா முடியும். ஓகே சீரிஸ்ல போட்டு காமிக்கிறேன் பாருங்களேன். ஆல்பா 1 தெரிஞ்சு போச்சு. எப்படி சீரிஸ்ல போடலாம் அப்படின்னா we know the expansion of sin x ல sin x expansion தெரியும்ல எல்லாருக்கும். Maclaurin series. I'm assuming that you know x minus x cube by 3 factorial plus x power 5 by 5 factorial. போயிட்டே இருக்கும். இதுதான் sin for expansion. So let us try to apply this expansion here. So limit x tending to 0 x square sin beta x. So இங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா we'll apply standard formula. இங்க alpha x minus, so what is sin x expansion? X minus x cube by 3 factorial plus x power 5 by 5 factorial and so on. And this value is equal to 1. So இது 1 ஆயிடுமா? So மேல என்ன இருக்கும் அப்படின்னா we will have x cube. மேல என்ன இருக்கும் அப்படின்னா we will have x cube இருக்கும். கரெக்டா? x cube இருக்கும். கீழ என்ன இருக்கும்? Let's take this beta இருக்கும். So limit x tending to 0 your x cube இருக்கும் divided by we will take உள்ள மைனஸ் உள்ள கொண்டு போங்களேன். இப்போ நீங்க x காமனா எடுத்தா என்ன வரும்? ஆல்பா மைனஸ் 1 வருமா? x காமனா எடுத்தா ஆல்பா மைனஸ் 1 வருமா? x காமனா எடுத்தா ஆல்பா மைனஸ் 1 வரும். பிளஸ் x cube by 3 factorial minus x power 5 by 5 factorial போயிட்டே இருக்கும். And this value is equal to 1. இப்போ நல்லா பாருங்களேன். இப்போ இதுதான் மெயின். இப்போ when you apply limit x tending to 0 கண்டிப்பா என்னவா போய் ஆகணும் சொல்லுங்க பார்க்கலாம். For finite limit alpha has to be 1 அப்படிதானே? See, suppose if alpha is not equal to 1 வச்சுக்கோங்களேன், எனக்கு லிமிட் என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். கரெக்டா? See, suppose if alpha is not equal to 1 வச்சுக்கோங்களேன், let's say alpha is 2. சும்மா வச்சுக்கோங்க alpha is 2 வைங்களேன். அப்ப இது என்ன ஆயிடும்? 2x இருக்குமா? 2x இருக்குமா? இங்க x cube by 3 factorial இருக்குமா? அப்ப இங்க x காமனா எடுத்தீங்கன்னா ஒரு x ஒரு x கேன்சல் ஆயிடும். கரெக்டா? அப்ப மேல x ஸ்கொயர் இருக்கும், கீழ என்ன இருக்கும்? சம் நம்பர் இருக்கும். அப்ப 0ன்னு வந்துரும். பட் எனக்கு 1 வரணும். நான் சொல்றேன் புரியுதா? For finite limit alpha minus 1 has to be 0. கரெக்டா இல்லையா? alpha minus 1 has to be 0. For finite limit அது நமக்கு தெரியும் alpha 1 அப்படின்னு. அது நமக்கு தெரியும் alpha 1 அப்படின்னு. வேணா சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க வேணா. அப்படி இல்லைன்னா நீங்க apply this concept. Limit x tending to 0 x cube by 3 factorial minus x power 5 by 5 factorial and so on. And this value is equal to 1. இப்போ தனித்தனியா டிவைட் பண்றேங்க, you get the answer அவ்வளவுதான். So this is x cube, this is beta, limit x tending to 0 your x cube, you just take x cube common, இது 1 by 3 factorial ஆயிடும். இது x square இருக்கும் plus functions of x லாம் இருக்கும்.
is equal to 1. So when x is 0, all these terms will be 0. So you will have only 1 by 3 factorial. Correct? You will have only 1 by 3 factorial. So இப்போ beta வந்து beta is 1 by 3 factorial. So 1 by 3 factorial அப்படின்னா 1 by 3 factorial. இப்போ 1 by 1 by 6 வந்துருச்சு ஆன்சர் அவ்வளவுதான். 1 divided by 1 by 6 is equal to 1. So beta is 1 by 6. இது ஈஸியா இருக்குல்ல கொஞ்சம். So alpha is 1, beta is 1 by 6. இது வந்து ஈஸியா இருக்குல்ல? இது புரியுதா? சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் போட்டா சிலதெல்லாம் சீக்கிரமா முடிஞ்சிடும். So 1 divided by 1 by 3 factorial 1 by 6 is equal to 1. So beta is 1 by 6. புரியுதா? திருமாலே நீங்க 11th 12th 12th இருந்தீங்கன்னா you would have learned. பரவாயில்ல 11th இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நான் டீச் பண்ணல 11th பிரச்சனை கிடையாது. ஓகே. You just expansion of sin x வந்து x minus x cube by 3 factorial plus x power 5 by 5 ஞாபகம் வச்சுக்கோங்க அது. ஓகே. So tan of x minus 2 x square plus k minus 2x minus 2k divided by x square minus 4x plus 4 is 5. Then what is k ன்னு கேக்குறாங்க. So tan f of x by f of x போட்டுக்கலாம். So limit extending to 2. So tan of x minus 2 x square plus k minus 2x minus 2k divided by x square minus 4x plus 4. So இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா we will apply இங்க வந்து இங்க ஒரு x minus 2 இங்க ஒரு x minus 2. See x is tending to 2. So f of x is equal to 0. So அங்க ஒரு x minus 2. This is limit x tending to 2. This is x square plus k minus 2x minus 2k divided by இது x minus 2 whole square ல இது x minus 2 whole square தானே a square plus b square minus 2ab. இதோட கேன்சல் ஆயிடுமா? So we will have limit x tending to 2 x square plus k minus 2x minus 2k divided by x minus 2. So it is of the form 0 by 0 va? Plus when x is 0 this will be 0. Will be 0. A minus 2x minus 2k va? Minus 2k va k1 பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. a minus 2 தானே. X is 0. A minus 2 oh when x is 2 okay. So 2 square 4 நீங்க 2 கொடுத்தீங்கன்னா 2k ரெண்டு கேன்சல் ஆயிடும். கரெக்ட் தான். So it is 0 by 0 தான் இல்ல. When x is 2 2 square is 4. இங்க 2. So 2k plus இங்க ஒரு 2k minus 2 கேன்சல் ஆயிடும். இங்க ஒரு minus 4 plus 4 கேன்சல் ஆயிடும். So it is 0 by 0 தான். So we can differentiate. So limit x tending to 2 2x plus k minus 2 divided by 1. So finite number. So this limit has to be 5. So when x is 2 this will be 2 into 2 plus k minus 2 is 5. So 4 plus k minus 2 is 5. So 2 plus k is 5. K is 3. Easy left. K is 3. We move on to last problem in this session. If limit n tending to infinity square root of n square minus n minus 1 plus n alpha plus beta is 0, then find the value of this. Okay.
So limit n tend to infinity. Easy தான் அதெல்லாம். சீக்கிரம் போட்டுடலாம். So limit n tending to infinity square root of n square minus n minus 1. So this is 1 plus f of x. ஃபார்முலா எழுதிக்கலாம். 1 plus f of x. So 1 plus f of x. 1 plus f of x னா minus 1 இருக்கா? Okay, so அப்ப n square எடுத்துடலாமா இல்ல? The limit 0 ஆ போகுது. Now we'll take this n outside it. So n square root of 1 plus f of x plus n alpha plus beta is equal to 0. So limit n tending to infinity n into 1 plus f of x whole power n. 1 plus f of x whole power n plus n alpha plus beta is 0. So this is 1 plus n into f of x, correct? So limit n tending to infinity 1 plus n into f of x. 1 plus n into f of x plus n alpha plus beta is 0. So limit n tending to infinity, we'll multiply n inside, n minus 2 by 1 n minus 2 by n minus 1 plus n alpha plus beta is 0. So when n is tend to infinity, this is 0. This will be 0 because 2 by infinity is 0. 2 by infinity is 0. So we will have n minus 1 plus n alpha plus beta is 0. Correct? N minus 1 by n square minus 1 by n. So n ஒரு minus 1 by 2 ல 2n. Okay. So we will have n minus 1 by 2 n minus 1 by 2 plus n alpha n minus 1 by 2 plus n alpha plus beta is 0. Correct? N minus 1 by 2 plus n alpha plus beta is equal to 0. Okay. So n plus n alpha முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் is equal to 0. So limit n tending to infinity. So limit n tending to infinity n காமன் எடுத்துட்டா இங்க 1 plus alpha இருக்கும் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. See, for finite limit n has to be for finite limit 1 plus alpha has to be 0 இல்ல. சப்போஸ் எனக்கு 1 plus alpha 0 இல்லைன்னு வைங்களேன், எனக்கு என்ன வந்துடும்? லிமிட் அப்ளை பண்ண வந்துடும் infinity minus 1 by 2 plus beta வந்துடும். கரெக்டா? இஃப் அப்பனா கண்டிப்பா 1 minus alpha 0 போகணும். அப்பதான் இந்த டேர்ம் n டேர்ம் ஃபுல்லா போயிடும். கரெக்டா? ஸோ இப்போ கண்டிப்பா alpha has to be minus 1. If alpha is minus 1, what is beta? Easy இல்ல? If alpha is minus 1, this term will be 0. So minus 1 by 2 plus beta is 0. So beta is 1 by 2. So alpha is minus 1. Beta is 1 by beta is plus 1 by 2. They are asking 8 times alpha plus beta. 8 times minus 1 plus 1 by 2. So 8 times
8 times minus 2 plus 1. So 8 times minus 2 plus 1. Minus 1 by 2. Minus 4 is the required answer. Minus 4 is the required answer. புரியுதா? Easy இல்ல? 1 plus f of x whole power n. That is 1 plus n into f of x. For finite limit, 1 plus alpha has to be 0. So therefore, alpha has to be minus 1. Type 3. 1 power infinity form. Okay, we will have a dinner break. We will have dinner break. We will resume the class at 9:45. பேட்டரி மட்டும் மாத்திடலாமா? அபி சப்போஸ் கேமரா ஆஃப் ஆயிடுச்சுன்னா நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஐ கண்டினியூ அட் டின்னர் பிரேக். கண்டினியூ பண்ணலாமா? ஆனா கண்டிப்பா இன்னும் ஒரு 3 ஹவர்ஸ் ஆகும் முடிக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு ஓகே, we'll continue tomorrow. It will take 3 hours. I will do part 2 in the next class. மைண்ட் ஆஃப் பண்ணிக்கலாமா? மைண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னொரு 3 ஹவர்ஸ் மினிமம் 2.5 ஹவர்ஸ் தான் ஆகும். 5 ப்ராப்ளம் அது பண்ணும். ஆமா, இட் வில் டேக் மினிமம் 2.5 ஹவர்ஸ். 2.5 ஹவர்ஸ்னா 10 o'clock ஆரம்பிச்சா கூட 1 o'clock ஆயிடும். ஓகே, ஸோ வில் கண்டினியூ லேட்டர். டவுட் எதனா இருக்கா? We have completed T1 and T2, topic 1 and topic 2. So topic 3, 4, 5 we will do later. Topic 3, 4, 5 we will do later. So still we have 3 more topics that we will do in the next class. Okay, so thank you. All the best.